കർത്താവിന് നന്ദിയോട് സ്തോത്രം. ഇന്ന് ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത് മർക്കോസിന്റെ സുവിശേഷം 9-ാമത്തെ അധ്യായത്തിൽ നിന്നാണ്. இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். 9ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 2ാമത്തെ വാക്യം മുതൽ 6ാമത്തെ 7ാമത്തെ വാക്യം വരെ നമുക്കൊന്ന് വായിക്കാം. 9ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 8ாமത്തെ വാക്യം. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் മതി യേശുവിനെ അല്ലാതെ വേറെ ആരെയും കണ്ടില്ല. அங்கே இயேசுவை அல்லாமல் வேறு யாரையும் காணவில்லை. കർത്താവ് തന്റെ ശിഷ്യന്മാരായ പത്രോസ്, യാക്കോബ്, യോഹന്നാൻ ഇവരെയും കൂട്ടിക്കൊണ്ട് മലയിലേക്ക് പോവുകയാണ്. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களை கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு போகிறார். ശരിയായ പ്രാർത്ഥനയുടെ രീതി അവരെ ഒന്ന് പഠിപ്പിക്കാൻ വേണ്ടിയാണ് കൊണ്ടുപോകുന്നത്. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சரியாக கற்றுக் கொடுக்கும்படிதான் ஆண்டவர் அங்கே கொண்டு போனார். യേശുവിന്റെ ശിഷ്യന്മാർക്ക് അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കാൻ അറിയില്ലായിരുന്നു. இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாக இருந்தாலும் சரியா ஜெபிக்க அவளுக்கு தெரியாமல் இருந்தது. അവർ അത് ഒരിക്കൽ യേശുവിനോട് പറയുകയും ചെയ്തു. அது ஒரு முறை இயேசுவிடத்தில் நேரடியாக சொல்லவும் செய்தார்கள். യേശുവേ, യോഹന്നാന്റെ ശിഷ്യന്മാർ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, ഞങ്ങൾക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ അറിയില്ല. ஆண்டவரே, யோவானுடைய சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை. അതിന് യേശു അവർക്ക് ഒരു മോഡൽ പഠിപ്പിച്ചു കൊടുത്തു. ஆகவே இயேசு ஒரு மாதிரி ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். സ്വർഗ്ഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവേ, നിന്റെ നാമം പരിശുദ്ധമാക്കപ്പെടണം എന്നുള്ള പാട്ട്, அந்த പ്രാർത്ഥന, அந்த ஜெபத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். இயேசு சொல்லிக் கொடுத்தார். സ്വർഗ്ഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവേ, നിന്റെ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകണമേ. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ആ വാക്കിന് തന്നെ വലിയ അർത്ഥമുണ്ട്. அந்த வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் உண்டு. കാരണം എന്ന് ചോദിച്ചാൽ, என்ன காரணம் என்று கேட்டால், യഹൂദന്മാർ ഒരിക്കലും ദൈവത്തെ പിതാവേ എന്ന് വിളിക്കില്ല. யூதர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை பிதாவே, தகப்பனே என்று அழைக்க மாட்டார்கள். പിതാവേ എന്ന് വിളിക്കാത്തതിന്റെ കാരണം അവൻ അകലെ നിൽക്കുന്ന ഒരു ദൈവമാണ്. അത്ര ഭയത്തോടെയാണ് അവർ നിൽക്കുന്നത്. பிதாவே என்று அழைக்காதிருப்பதனுடைய காரணம், அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். அந்த பயபக்தியோடு நிமித்தம் தான் அப்படி கூட அழைக்க மாட்டார்கள். പഴയ കാലങ്ങളിൽ പ്രവചന പുസ്തകങ്ങൾ അവർ എഴുതിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ, பழைய காலங்களிலே தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது, ഏതെങ്കിലും യഹോവ എന്ന വാക്ക് വരുമ്പോൾ, யெகோவா என்ற வார்த்தை அங்கே வரும்போது, അവർ എഴുന്നേറ്റ് നിന്ന് മഷി മുഴുവൻ കളഞ്ഞിട്ട് കാലും കൈയും കഴുകി പുതിയ മഷി നിറച്ചിട്ടാണ് യഹോവ എന്ന് എഴുതുന്നത്. அவர்கள் எழுதுகிறதான பெண் உள்ளே இருக்கிறதான இங்கு முழுவதையும் வெளியேற்றி விட்டு மறுபடி காலையும் கையையும் சுத்திகரித்துக் கொண்டு மறுபடியும் எழுத ஆரம்பிப்பார்கள். അതാണ് യഹോവ എന്ന വാക്കിന് അവർ കൊടുക്കുന്ന റെസ്പെക്ട്. அதுதான் யெகோவா என்ற வார்த்தைக்கு அவர்கள் கொடுக்கிறதான கனம். യഹോവയെ അടുത്ത് ചെല്ലുവാൻ ആർക്കും കഴിയുകയില്ല. யெகோவா தேவனுக்கு சமீபத்தில் செல்லும்படி யாருக்கும் முடியாது. പുറപ്പാട് പുസ്തകം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ ദൂരെ നിൽക്കുന്ന ഒരു ദൈവമാണ്. யாத்ராகம புத்தகத்தை வாசிக்கும் போது தூரம் நின்று காண்கிற ஒரு தேவன். മോശയ്ക്ക് മാത്രമേ അടുത്ത് ചെല്ലാൻ കഴിയുള്ളൂ. மோசேக்கு மட்டும்தான் பக்கத்திலே போக முடியும். അവർക്ക് ദൈവത്തിന്റെ ഒരു തേജസ് ദൂരവേ നിന്ന് കാണുവാൻ കഴിയും. தேவனுடைய மகிமையை தூரம் நின்று காண மட்டும் முடியும். എന്നാൽ യേശു അതിന്റെ വ്യത്യാസം വരുത്തി. ஆனால் இயேசு அதற்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தார். യഹൂദൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അതിന്റെ ഇടയ്ക്ക് 2-3 ആളെ കയറ്റി നിർത്തിയിട്ടാണ് പ്രാർത്ഥിക്കുന്നത്. யூதர்கள் ஜெபிக்கும் பொழுது அதன் நடுவிலே 2-3 ஆட்களை நிறுத்திவிட்டு தான் ஜெபிப்பார்கள். അബ്രഹാമിന്റെയും ഇസഹാക്കിന്റെയും യാക്കോബിന്റെ ദൈവമായ ഞങ്ങളുടെ പിതാക്കന്മാരുടെ ദൈവമേ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய முற்பிதாக்களின் தேவனே. എന്നാൽ യേശു തന്റെ ശിഷ്യന്മാരെ പഠിപ്പിച്ചു. ஆனால் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்பித்தார், ആരുടെയും കെയർ ഓഫ് വേണ്ട, யாருடைய பெயரும் நீங்கள் சொல்ல வேண்டாம். നേരിട്ട് പ്രാർത്ഥിച്ചു, സ്വർഗ്ഗസ്ഥനായ എന്റെ പിതാവേ. நேரடியாக ஜெபிக்கலாம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே.
പിതാവായ ദൈവത്തെ കൃത്യമായി വെളിപ്പെടുത്തിയതാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു. പരമണ്ഡലങ്ങളിൽ இருக்கிற பிதாவாகிய தேவனை தெளிவாக வெளிப்படுத்தினவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. അതുകൊണ്ട് കർത്താവ് തന്റെ ശിഷ്യന്മാരെ പ്രാർത്ഥനയുടെ മോഡലിന് വേണ്ടി ഈ മലയിലേക്ക് കയറിപ്പോയി. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை காட்டி கொடுக்கும்படி இந்த மலையிலே ஏறி போனார். യേശു മലയിലേക്ക് പോകുന്നതിന് ചില കാരണങ്ങളുണ്ട്. இயேசு கிறிஸ்து அந்த மலைக்கு போவதற்கு காரணங்கள் உண்டு. അവൻ ഒറ്റയ്ക്ക് പലപ്പോഴും മലയിൽ പോയി പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. பல நேரங்களிலும் தனிமையாக போய் ஜெபித்திருக்கிறார். അതിന് കാരണം എന്ന് ചോദിച്ചാൽ, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், പകല് മുഴുവൻ ജനത്തിന്റെ തിരക്കാണ്. பகல் முழுவதும் ஜனக்கூட்டத்திற்குள்ளே இருப்பார்கள். അതുകൊണ്ട് ഒറ്റയ്ക്ക് പോയി പിതാവുമായിട്ടൊന്ന് ബന്ധപ്പെടണം. ஆகவே தனியாக தனிமையிலே பிதாவோடு கூட போய் தொடர்பு கொள்ள வேண்டும். നാം വായിക്കുന്നുണ്ട് രാത്രി മുഴുവൻ അവൻ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരുന്നു. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். രാത്രി മുഴുവൻ പ്രാർത്ഥിക്കുന്നവനാണ് പകല് മുഴുവനും പ്രവർത്തിക്കുന്നത്. இரவு முழுவதும் ஜெபிக்கிறவன் தான் பகல் முழுவதும் ஊழியம் செய்ய முடியும். പ്രാർത്ഥിക്കാത്ത ആർക്കും പ്രവർത്തിക്കാൻ കഴിയില്ല. ஜெபிக்காத யாருக்கும் ஊழியம் செய்ய அல்லது கிரியை செய்ய முடியாது. Prayer is power. ஜெபமே வல்லமை நிறைந்தது. With prayer we are heroes. ஜெபத்தோடு கூட நாம் ஹீரோக்களாக இருக்கிறோம். Without prayer we are zero. ஜெபம் இல்லாவிட்டால் நாம் ஜீரோவாக மாறிவிடுவோம். അതുകൊണ്ട് പ്രാർത്ഥനയാണ് ശക്തി. ஆகவே ஜெபம் தான் நமக்கு வல்லமை. ഈ പ്രാർത്ഥന പഠിപ്പിക്കാൻ കർത്താവ് പോയി. இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்படி இயேசு போனார். നിങ്ങൾക്കറിയാം കൊറിയ എന്ന് പറയുന്ന ഒരു രാജ്യമുണ്ട്. உங்களுக்கு தெரியும், கொரியா, தென் கொரியா என்ற ஒரு தேசம் உண்டு. അതെ, ആ സൗത്ത് കൊറിയയില് ഒത്തിരി സഭകളുണ്ട്. தென் கொரியா தேசத்தில் ஏராளம் சபைகள் இருக்கிறது. അവിടുത്തെ പാസ്റ്ററും അവിടുത്തെ വിശ്വാസികളും, அங்கே இருக்கிற பாஸ்டர்களும் அங்கே விசுவாசிகளும் ഏതെങ്കിലും മല വെറുതെ ഇരിക്കുന്ന കണ്ടാൽ, ஏதாவது மலைகள் அப்படி இருக்கிறதை கண்டால் അതിന്റെ ഉടമസ്ഥനോട് പോയി ചോദിച്ചാൽ അത് വിലയ്ക്ക് വാങ്ങിക്കും. அந்த அதனுடைய சொந்தக்காரனிடத்திலே போய் அதை விலைக்கு வாங்குவார்கள். എന്നിട്ട് അവിടെ എല്ലാം ടെന്റ് അടിക്കും. அங்கே போய் கூடாரங்களை அடிப்பார்கள். അത് സിറ്റിയിൽ നിന്ന് 1000 മൈൽ 500 മൈലൊക്കെ അകലെയായിരിക്കും. அது பட்டணத்திலிருந்து 500-1000 மைல்களுக்கு அப்பால் வெளியே இருக்கும். അതിനവർ പേരിട്ടു പ്രയർ മൗണ്ടെയിൻ. அதற்கு அவர்கள் ஜெபமலை என்று பெயரிடுவார்கள். അവിടെ ഒത്തിരി ആളുകൾ പ്രാർത്ഥനയ്ക്കായി കടന്നു പോകും. அங்கே ஏராளம் ஆட்கள் ஜெபத்திற்காக கடந்து போவார்கள். പ്രാർത്ഥിക്കാൻ മനസ്സുള്ളവർ മാത്രമേ അങ്ങോട്ട് പോവുള്ളൂ. ஜெபிக்க மனமுள்ளவர்கள் மட்டுமே அங்கே போவார்கள். അവിടെ മൊബൈലിന് ടവർ ഇല്ല. அங்கே கையில் வைத்திருக்கிற மொபைலுக்கு டவர் இருக்காது. അവിടെ വിളിച്ചാലൊന്നും കേൾക്കില്ല. சிக்னல் இல்லாதபடினாலே அழைத்தாலும் கேட்காது. അവിടെ എല്ലാം ടെന്റ് അടിച്ചിരിക്കുകയാണ്. அங்க எல்லாம் சின்ன சின்ன கூடாரங்கள் அடித்திருக்கும். ഒരു മാസം പ്രാർത്ഥിക്കാൻ വേണ്ടി നേരത്തെ ബുക്ക് ചെയ്യണം. ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே ஜெபிக்கும்படி அங்கே புக் பண்ண வேண்டும். അത് ഒരു മാസം 10 ദിവസം 5 ദിവസം ഇങ്ങനെ ഒരു ടൈം വെച്ചിട്ടുണ്ട്. ஒரு മാதം 10 நாட்கள் 5 நாட்கள் என்று அதற்கான நேரத்தை வைத்திருப்பார்கள். ഈ സിറ്റിയുടെ തിരക്കിന്റെ ഇടയിൽ നിന്ന് ഒന്ന് മാറി പ്രാർത്ഥിക്കാൻ എത്ര ആളുകളാണ് അവിടെ ബുക്ക് ചെയ്യുന്നത് അറിയാമോ? இந்த பட்டணத்திலிருந்து சற்று தொலைவிலே போய் அந்த மலையில ஜெபிக்கும்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஏற்கனவே புக் பண்ணி இருப்பாங்க. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். പ്രാർത്ഥനയ്ക്ക് വേണ്ടി വില കൊടുക്കുന്ന ദൈവമക്കളുണ്ട്. ஜெபத்திற்காக விலை கொடுக்கிற கிரயம் செலுத்துகிற தேவ பிள்ளைகள் உண்டு. ഈ കാര്യം നമ്മുടെ കേരളാവിലെ ഒരാൾക്ക് മനസ്സിലായി. இந்த காரியம் எங்களுடைய கேரளாவிலே ஒருவருக்கு புரிந்தது. ഞാൻ ആ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ പേര് പറയുന്നില്ല. நான் அந்த மாவட்டத்தினுடைய பேர் சொல்லவில்லை. കാരണം ഇത് ലൈവായിട്ട് പോകുന്നുണ്ട്. അവരെങ്ങാനും കണ്ടാൽ അവർ വിചാരിക്കും അവരുടെ പേര് പറഞ്ഞെന്ന്. காரணம் இது லைவாய் போகிறபடினாலே அவர்கள் பார்த்தால் என் பேரை அங்கே சொல்லிவிட்டார் என்று நினைப்பார்கள். അതുകൊണ്ട് എന്നെ പോലെ ഒരാള് ഈ കൊറിയയിൽ ചെന്നു. ஆகவே என்னை போல ஒரு ஆள் அந்த கொரியாவுக்கு போனார்கள். അയാൾ ഒരു പെന്തക്കോസ്തുകാരൻ. அவர் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன். അയാൾക്കൊരു ആഗ്രഹം തോന്നി. அவருக்கு ஒரு ஆசை வந்தது. ഈ പ്രയർ മൗണ്ടെയിനിൽ ഒന്ന് പോകണം. இந்த ஜெபமலை கொண்டு போக வேண்டும். അയാൾ കാശ് മുടക്കി അവിടെ ചെന്നു. அவர் காசு போட்டு அங்கே போனார். അവിടെ അദ്ദേഹം ചെന്നപ്പോൾ അവിടെ ചൂടുവെള്ളവും പച്ചവെള്ളവും വെച്ചിട്ടുണ്ട്. அவர் அங்கே போன போது வெண்ணியும் குளிர்ந்த நீரும் சூடு நீரும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. അവിടെ പേര് രജിസ്റ്റർ ചെയ്യണം. அந்த பெயர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். എന്നിട്ട് പറയണം എത്ര ദിവസം പ്രാർത്ഥിക്കണം, എത്ര മണിക്കൂർ പ്രാർത്ഥിക്കണം, எத்தனை மணி நேரம் எத்தனை நாட்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பதிவு பண்ண வேண்டும். അയാൾ ലിസ്റ്റ് നോക്കി. அவர்கள் அந்த லிஸ்டை பார்த்தார்கள். അയാൾക്ക് അത്ഭുതം തോന്നി. ദൈവമേ, അയാൾക്ക് അത്ഭുതം തോന്നി. அவருக்கு ஒரு அற்புதமாய் தோன்றினது. എന്റെ ദൈവമേ, ஆண்டவரே, ഏറ്റവും കുറഞ്ഞത് 1 hour പ്രയർ ആണ്. அதிகம் குறைந்த பட்ச ஜெப நேரம் 1 மணி நேரம். എങ്ങനെ ഞാൻ 1 മണിക്കൂർ പ്രാർത്ഥിക്കും? எப்படி அங்கே போய் 1 மணி நேரம் ஜெபிப்பது? അദ്ദേഹം ഇതുവരെ 1 മണിക്കൂർ പ്രാർത്ഥിച്ചിട്ടില്ല. அவர் இதுவரைக்கும் 1 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிக்கவில்லை. അദ്ദേഹത്തിന് ആകെപ്പാടെ അറിയാവുന്നത് പാസ്റ്ററുടെ പേരും ഭാര്യയുടെ മക്കളുടെ പേരും മാത്രമേ അറിയാവൂ. பாஸ்டருடைய பேரும் மனைவி பிள்ளையுடைய பேர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். പിന്നെ മിഷൻ സംഘടനകളെ കുറിച്ച് പുള്ളിക്ക് അറിയാം. சில மிஷனரி சங்கங்களை குறித்து தெரியும். എല്ലാവരുടെയും പേരൊന്നും അറിയില്ല. எல்லாருடைய பேரும் தெரியாது. അതുകൊണ്ട് പുള്ളി ഒരു കാര്യം ചെയ്യും. ஆகவே அவர் ஒரு காரியம் செய்வார். പെട്ടെന്ന് പ്രാർത്ഥിച്ച് അവസാനിപ്പിക്കും. சீக்கிரமா ஜெபித்து முடிப்பார். കാരണം காரணம் കർത്താവേ,
ஆண்டவரே, ഇന്ത്യയിലെ എല്ലാ മിഷൻ സംഘടന നിനക്ക് അറിയാമല്ലോ. இந்தியாவில் இருக்கிற எல்லா மிஷனரி சங்கங்களை குறித்து உமக்கு தெரியும் அல்லவா? ആ എല്ലാ സംഘടനയും തൃക്കൈയിൽ ഏൽപ്പിക്കുന്നു. அந்த எல்லா ஸ்தாபனங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். അതിൽ കൃപാസനം ഉണ്ട്, എന്റെ സഭയുണ്ട്. அது கிருபாசனம் உண்டு, பாஸ்டருடைய சபையும் உண்டு. എല്ലാവരെയും ഒറ്റയടിക്ക് പ്രാർത്ഥിച്ച് കൊണ്ടു കൊടുക്കും. எல்லாரையும் ஒரு நிமிஷத்திலே ஜெபித்து அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். 5 മിനിറ്റ് കൊണ്ട് പ്രാർത്ഥന കഴിയും. 5 நிமிடத்திற்குள்ளே ஜெபம் முடியும். എത്ര പ്രാർത്ഥിച്ചിട്ടും പുതിയ വാക്കൊന്നും കിട്ടുന്നില്ല. எவ்வளவு ஜெபித்தாலும் புதிய வார்த்தைகள் கிடைக்காது. എന്നാലും പുള്ളി ടിക്കറ്റ് എടുത്ത് 1 മണിക്കൂർ അതിനകത്ത് കയറി. ஆனாலும் டிக்கெட் புக் பண்ணி 1 மணி ஜெபிக்கிறதற்காக அங்கே உள்ளே போனார். പുള്ളി വിചാരിച്ചു റെസ്റ്റ് ചെയ്തിട്ട് ഇറങ്ങി പോരാ. அவர் நினைத்தார் சீக்கிரமா இறங்கி போய்விடலாம் என்று. അതിന്റെ അകത്ത് കയറിയപ്പോൾ കാർപ്പറ്റ് വിരിച്ചിട്ടുണ്ട്. உள்ளே போன போது கீழே கார்பெட் விரிக்கப்பட்டிருந்தது. കൈകുത്തി ഇരിക്കാൻ ഒരു ആംറെസ്റ്റ് വെച്ചിട്ടുണ്ട്. அந்த கரங்களை வைப்பதற்காக ஒரு தடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. ഇടത്തും വലത്തും ചൂടുവെള്ളവും പച്ചവെള്ളവും ഉണ്ട്. சூடு தண்ணீரும் பச்சை தண்ணீரும் இடது பக்கம் வலது பக்கம் உண்டு. വേറെ ഒന്നും അവിടെ ഇല്ല. வேற ஒன்றும் அங்க கிடையாது. അയാൾ പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ഭാര്യയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു, மனைவிக்காக ஜெபித்தார். മക്കൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു, பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். അപ്പാക്കും അമ്മയ്ക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു, தகப்பனாருக்காக ஜெபித்தார். പാസ്റ്റർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു, பாஸ்டருக்காக ஜெபித்தார். നേരത്തെ പറഞ്ഞ എല്ലാവർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. முதலாவது சொன்னது போல எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி முடித்தார். പ്രാർത്ഥന അവസാനിച്ചു യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் நாமத்திலே முடித்தார். 5 മിനിറ്റ് പോലും ആയില്ല. 5 நிமிஷம் கூட ஆகவில்லை. പക്ഷെ 1 മണിക്കൂർ കഴിയാതെ ഇറങ്ങാൻ പറ്റിയല്ല. ஆனா ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் முடியாம வெளியே போக முடியாது. അയാൾ അവിടെ കുത്തി ഇങ്ങനെ ഇരുന്നു. எனவே அப்படியே அங்க உள்ள இருந்தார். കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ എന്തോ തലയ്ക്ക് ചൂട് പിടിക്കുന്നത് പോലെ, கொஞ்ச நேரம் கழிந்த போது தலையிலே கொஞ்சம் சூடு வருகிறது போல இருந்தது. അയാൾ കണ്ണു തുറന്നു നോക്കി. அவர் அப்படியே கண்ணு திறந்து பார்த்தார். ഒന്നും കാണുന്നില്ല. ஒண்ணும் காணல. വീണ്ടും കണ്ണടച്ചു. மறுபடியும் கண்ணை மூடினார். ഒരു ശബ്ദം തന്റെ നേരെ അടുത്തടുത്തടുത്ത് വരുന്നു. ஒரு சத்தம் தனக்கு நேராய் வருவதை கண்டார். ആ ശബ്ദം മനുഷ്യന്റെ ശബ്ദം പോലെ തനിക്ക് തോന്നി. அந்த சத்தம் மனிதர்களுடைய சத்தம் போல் அவருக்கு இருந்தது. അത് ധാരാളം മനുഷ്യരുടെ ശബ്ദം ഒരുമിച്ച് കേൾക്കാം. ஏராளம் ஜனங்களுடைய சத்தம் ஒருமித்து கேட்கிற சத்தம். ആ ശബ്ദം അടുത്തടുത്ത് വന്നു. அந்த சத்தம் பக்கத்தில் பக்கத்தில் வந்தது. അയാളുടെ ഹൃദയം ഇടിക്കാൻ തുടങ്ങി. அவருடைய இருதயம் துடிக்க ஆரம்பித்தது. യേശുവിന്റെ ശബ്ദം അയാൾ കേട്ടു. இயேசுவுடைய சத்தத்தை அவர் கேட்டார். കണ്ണു തുറന്ന് നീ നോക്കുക. கண் திறந்து நீ பார். അയാൾ കണ്ണു തുറന്നു. அவள் കണ്ണു திறந்தார். ഒരു സ്ക്രീനിൽ കാണുന്നത് പോലെ, ஒரு திரையில் காண்பது போல ആഫ്രിക്കയിലെ ഏതോ ഗോത്രവർഗക്കാർ, ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கோத்திரத்து மக்கள், അവർ അല്പവസ്ത്രധാരികളായി, அவர்கள் கொஞ்சம் அரைகுறை ஆடைகளோடு, കയ്യിൽ കുന്തവുമായി, கையில் ஈட்டிகளோடு അവിടെ നൃത്തം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். യേശു അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞു, இயேசு ஜெபித்த இந்த தேவ மனிதரோடு சொன்னார், ഇത് ആഫ്രിക്കയിലെ ആ പേരുള്ള ഗോത്രമാണിത്. இந்த குறிப்பிட்ட பெயருள்ள ஆப்பிரிக்காவில் வாழ்கிற ஒரு கோத்திர மக்கள். അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ഇതുവരെയും ആരും വന്നിട്ടില്ല. இவர்களுக்காக ஜெபிக்கும்படி இதுவரை யாரும் മുൻവരവിல்லை. നീ അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്ക. நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. അവൻ കരഞ്ഞുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். കരഞ്ഞുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அழுதுகொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். പ്രാർത്ഥനയിൽ ഇതുവരെ അയാൾ കരഞ്ഞിട്ടില്ല. ஜெபத்திலே அவர் இதுவரைக்கும் அழுததில்லை. പക്ഷേ ആര് പറഞ്ഞെന്നറിയില്ല, ഹൃദയം തുടച്ച് കരയുവാൻ തുടങ്ങി. ஆனால் யார் சொன்னதுன்னு தெரியவில்லை. இருதயம் உடைந்து அழ ஆரம்பித்தார். അല്പം കഴിഞ്ഞപ്പോൾ അവരങ്ങ് മാഞ്ഞുപോയി. கொஞ்சம் நேரம் தாண்டின போது അവർ அப்படியே മറന്നു പോனார்கள். വീണ്ടും അടുത്ത ശബ്ദം കേൾക്കാം. மறுபடியும் அடுத்த சத்தம் கேட்டது. മറ്റൊരു കൂട്ടർ വന്ന് നിൽക്കുകയാണ്. இன்னொரு கூட்டத்தார் வந்து நிற்கிறார்கள். യേശു അദ്ദേഹത്തോട് പറഞ്ഞു, இயேசு அவரோடு சொன்னார், പ്രാർത്ഥിക്ക അവർക്ക് വേണ്ടി. இவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. നിനക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ വിഷയമില്ലെങ്കിൽ, உனக்கு ஜெபிக்க விஷயம் இல்லாவிட்டால், ആത്മാർത്ഥതയോടെ പ്രാർത്ഥിച്ചാൽ, ஆத்மாக்களுக்காக ஜெபித்தால், പ്രാർത്ഥിക്കേണ്ട വിഷയം ദൈവം നിന്റെ മുമ്പിൽ കൊണ്ടുതരും. ஜெபிக்க வேண்டிய விஷயங்களை குறிப்புகளை ஆண்டவர் நமக்கு முன்னே தருவார். ഭാര്യയ്ക്കും മക്കൾക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചത് അവസാനിപ്പിക്കുക. மனைவிக்காகவும் புருஷனுக்காகவும் ஜெபித்த ஜெபங்களை நிறுத்துவோம். പ്രാർത്ഥന ആവശ്യമുള്ള ആയിരക്കണക്കിന് ജനങ്ങൾ നമ്മുടെ ചുറ്റുപാടുമുണ്ട്. ஜெபம் தேவைப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மை சுற்றிலும் உண்டு. നമ്മുടെ ആലയത്തിന് ചുറ്റുപാടുമുണ്ട്. நம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் உண்டு. നിന്റെ പ്രാർത്ഥന ശരിയായ പ്രാർത്ഥനയാണെങ്കിൽ, உன்னுடைய ஜெபம் சரியான ஜெபமானால், ദൈവം പ്രാർത്ഥനയുടെ വിഷയം മുമ്പിൽ കൊണ്ടുതരും. தேவன் ஜெப குறிப்புகளை உனக்கு கொடுப்பார். അയാൾ ഏങ്ങലടിച്ച് കരഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. ஏங்கி ஏங்கி அவள் அழுது கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ആ പ്രാർത്ഥിച്ച് അവിടെ കമന്നടിച്ച് അവിടെ കിടന്നു. ஜெபித்து அவர் முகங்குப்புற விழுந்து கிடந்தார். അല്പം കഴിഞ്ഞപ്പോൾ അവന്റെ ഡോറിൽ ഒരാൾ മുട്ടി. கொஞ்ச நேரம் கழித்த போது அவருடைய கதவை யாரோ தட்டினார்கள். ആ കഥക് അദ്ദേഹം തുറന്നു. அந்த கதவை இவர் திறந்தார். സെക്യൂരിറ്റി വന്ന് നിൽക്കുകയാണ്. பாதுகாவலன் வந்து நிற்கிறான். സാർ 1 hour കഴിഞ്ഞു. சார் 1 மணி நேரம் முடிந்தது. അദ്ദേഹം പറഞ്ഞു, അയ്യോ 1 മണിക്കൂറോ? அவர் சொன்னார், ஐயோ 1 மணி நேரம் கழிந்ததா? 5 മിനിറ്റ് പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയാത്തവന്, 5 நிமிடங்கள் ஜெபிக்க முடியாத ஒருவர் ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കാൻ 1 മണിക്കൂർ തികയുന്നില്ല. இப்பொழுது ஜெபிப்பதற்கு 1 மணி நேரம் பற்றவில்லை. 1 மணி நேரம் அவருக்கு முடிய
முடியவில்லை. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ நீ ஜெபிக்க ஆயத்தமானால் സമയം ദൈവം നൽകി തരും. நேரத்தை தேவன் உனக்கு தருவார். ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. നമ്മുടെ പ്രാർത്ഥന നമ്മുടെ ശ്വാസമായിരിക്കണം. நம்முடைய ஜெபம் நம்முடைய மூச்சாக இருக்க வேண்டும். യേശു അതിന് നല്ലൊരു ഉദാഹരണമാണ്. இயேசு கிறிஸ்து அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. അതുകൊണ്ട് അവൻ തന്റെ ശിഷ്യന്മാരെ പ്രാർത്ഥിക്കാൻ കൊണ്ടുപോയി. ஆகவே அவருடைய சீடர்களை ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு போனார். പത്രോസ്, യാക്കോബ്, യോഹന്നാൻ ഇവരാണ് അവിടെ ഉള്ളത്. பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மூன்று பேரும் அங்கே இருந்தார்கள். എന്തിനാണ് കർത്താവ് ഉയർന്ന മലയിലേക്ക് കൊണ്ടുപോയത്? எதற்காக உயர்வான அந்த மலைக்கு அவரை கொண்டு போனார்கள்? അവരവിടെ നോക്കിയപ്പോ നല്ല സീനറിയാണ്. அவளங்கே பார்த்தாங்க, ரொம்ப அழகான காட்சி. നമ്മുടെ ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ ഊട്ടിയോ കൊടൈക്കനാൽ എങ്ങണ്ടാണെന്ന് തോന്നിപ്പോകും. நம்முடைய பாஷையில சொன்னால் ஊட்டி கொடைக்கானலை போன்ற நல்ல ஒரு காட்சி. നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാൻ വന്നിട്ട് ലൈറ്റും മൈക്കും കണ്ടിട്ട് പോകരുത്. நாம் ஜெபிக்க வந்துவிட்டு லைட்டும் மைக்கும் கண்டுவிட்டு போகவே கூடாது. നല്ല സെറ്റിംഗ് ആണ്, നല്ല പാട്ടാണെന്ന് പറഞ്ഞിട്ട് പോകരുത്. நல்ல பாட்டு நல்ல செட்டிங் என்று சொல்லிவிட்டு போக கூடாது. നമ്മൾ വന്നതിന് ഉദ്ദേശം വേറെ ഒന്നാണ്. ലൈറ്റ് കാണാനല്ല നമ്മൾ വന്നത്. நாம் விளக்குகளை காணும்படி அல்ல இந்த இடத்துல வந்தது. ഈ പന്തല് കാണാനല്ല നമ്മൾ വന്നത്. இந்த பந்தலை பார்க்கும்படி அல்ல நாம் வந்தது. നാളുകളായി പ്രാർത്ഥിച്ചു വിഷയത്തിന്റെ പരിഹാരം ഇന്ന് രാത്രിയിൽ ഈ പന്തലിനകത്ത് ലഭിക്കണം. பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு இந்த நாளில் இந்த பந்தலின் கீழே பதில் பெற்றுக் கொள்ள வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മത്തായിയുടെ സുവിശേഷം നമ്മൾ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். പ്രാർത്ഥിക്കാൻ കൊണ്ടുപോയപ്പോഴേക്കും പത്രോസ് കിടന്ന് ഉറങ്ങാൻ തുടങ്ങി. ஜெபிக்க கொண்டு போன போது பேதுரு கிடந்து தூங்க ஆரம்பித்தான். അത് പത്രോസിന് മാത്രമുള്ള അസുഖമല്ല. அது பேதுருக்கு மட்டுமுள்ள காரியம் அல்ல. നമുക്ക് എല്ലാവർക്കും ഉള്ള ഒരു അസുഖമാണത്. அது நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உண்டு. ഉണർവ് യോഗം വന്നാലും ഉറങ്ങുന്നവരുണ്ട്. எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்தாலும் தூங்குகிறவர்கள் உண்டு. അവർക്ക് ഇതൊന്നും വിഷയമല്ല. அவர்களுக்கு இது ஒன்றும் காரியமல்ல. വീട്ടിൽ ഉറങ്ങാൻ സൗകര്യമില്ലാത്തതുകൊണ്ട് ഹോളി വന്ന് ഉറങ്ങും. வீட்டிலே உறங்குவதற்கான வசதி இல்லாதபடினாலே ஆராதனை ஹால்ல வந்திருந்து உறங்குவாங்க. ഉറങ്ങുന്നവരെ ആരെയും ഞാൻ ശല്യപ്പെടുത്താറില്ല. உறங்குகிறவளை யாரையும் நான் தொந்தரவுபடுத்த மாட்டேன். കൂർക്കം വലിക്കരുതെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. கொரட்டை விடக்கூடாது என்று மட்டுமே உண்டு. കടന്ന് അടുത്തിരിക്കുന്നവർക്ക് ശല്യം ഉണ്ടാകരുത്. காரணம் கொரட்டை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். അവർ ഉറങ്ങട്ടെ. அவங்க தாராளம் உறங்கட்டு. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். എന്തിനാണ് കർത്താവ് മലയുടെ മേളിൽ കയറിയത്? எதற்காக ஆண்டவர் இந்த மலைக்கு மேலே அவளை கொண்டு போனார்? അതിന് ദൈവത്തിന് ഉദ്ദേശമുണ്ട്. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ദൈവത്തിന് ഒരു സന്ദേശം അവിടെ കൈമാറാനുണ്ട്. ஒரு செய்தி அவளுக்கு கொடுக்க விரும்பினார். പ്രാർത്ഥിക്കാൻ വേണ്ടി കർത്താവ് നാം വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. അവൻ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങി. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று வாசிக்கிறோம். ആ ഉയർന്ന മലയിലേക്ക് തനിച്ചു കൊണ്ടുപോയി അവരുടെ മുമ്പാകെ രൂപാന്തരപ്പെട്ടു. உயர்ந்த அந்த மலைக்கு நேரே அவர்கள் மூன்று பேரையும் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். യേശുവിന്റെ രൂപം മാറി. இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் மாறினது. അവർ ഇതുവരെ യേശുവിനെ ഇങ്ങനെ കണ്ടിട്ടില്ല. இவ்வண்ணமாக இயேசுவை இதுவரைக்கும் காணவில்லை. യേശുവിന്റെ മുഖത്തിന്റെ ഭാവം മാറി. இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தினுடைய தோற்றம் மாறினது. ഇതുവരെ കണ്ട യേശുവല്ല പ്രാർത്ഥിക്കാനിരിക്കുന്ന യേശു. இதுவரை கண்ட இயேசு அல்ல, ஜெபிக்கும்படி உட்கார்ந்த இயேசுவை பார்க்கும் பொழுது എന്തിനാണ് അവൻ അവിടെ പോയത്? அவர்கள் அங்கே போன காரணம் என்ன? ലോകത്തിലെ ശബ്ദം ഒന്നും കേൾക്കണ്ട. உலகத்தின் சத்தங்கள் சந்தடி ஒன்றும் கேட்க வேண்டாம். ദൈവത്തിന്റെ ശബ്ദം മാത്രം കേട്ടാ മതി. தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க வேண்டும். ദൈവം നമ്മെ സൃഷ്ടിച്ചത് അത്ഭുതകരമായിട്ടാണ്. தேவன் நம்மை உருவாக்கினது மிகவும் அற்புதமான ஒன்று. നമ്മുടെ ശരീരത്തിലെ അത്ഭുതമായ ഒരു വസ്തുവാണ് നമ്മുടെ ചെവി. நம்முடைய சரீரத்திலே மிகவும் அற்புதமான ஒரு பகுதி தான் அவயவம் தான் நம்முடைய காது. ചെവി എന്ന് പറയുന്നത് ഇതല്ല. காது என்று சொல்லுவது இங்க மேலே இருக்கிறது அல்ல. ഇത് പിന്നെ എന്തിനാണ് ഫിറ്റ് ചെയ്തിരിക്കുന്നത്? இது எதற்காக இந்த பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது? സ്കൂളിൽ ചെല്ലുമ്പോൾ സാറിന് പിടിക്കാൻ, பள்ளிக்கூடத்துல போய் படிக்காம இருந்தா வாத்தியார் செவியை பிடிச்சு முறுக்கிறதுக்காக, അല്ലെങ്കിൽ ഞങ്ങളെ പോലുള്ളവർക്ക് കണ്ണട വെക്കാനുള്ള കാല് സ്റ്റാൻഡ്, அல்லது எங்களை போலவர்களுக்கு கண்ணாடி வைப்பது அதை பிடிப்பதற்கான ஸ்டாண்ட். அது ഇത് ഇല്ലെങ്കിലും നമുക്ക് കേൾക്കാൻ പറ്റും. இது இந்த மேலே இருக்கிற காது இல்லாவிட்டாலும் நம்மால் கேட்க முடியும். ചെവിയുടെ ഓർഗൻസ് അകത്താണ് കിടക്കുന്നത്. செவியினுடைய பகுதிகள் செவிக்குள்ளே இருக்கிறது. അതിനകത്ത് സെൽസ് ഉണ്ട്. அதற்கு உள்ளே செல்ஃப் இருக்கிறது. ഏകദേശം 15,000 പ്ലസ് സെൽസ് നമ്മുടെ ചെവിയുടെ അകത്തുണ്ട്. கிட்டத்தட்ட 15,000 செல், அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத செல்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. അതുകൊണ്ടാണ് നമ്മൾ ശബ്ദം തിരിച്ചറിയുന്നത്. ஆகவே தான் சத்தத்தை நாம் வேறு பிரித்தறிகிறோம். കിളിയുടെ ശബ്ദം നമുക്കറിയാം. ஒரு கிளியுடைய சத்தம் நமக்கு தெரியும். കാക്കയുടെ ശബ്ദം നമുക്ക് തിരിച്ചറിയാം. ஒரு காக்காவுடைய சத்தம் நமக்கு தெரியும். തത്തയുടെ മൈനയുടെ ശബ്ദം തിരിച്ചറിയാം. ஒரு மைனாவுடைய சத்தம் நாம் கேட்க முடியும். കോഴിയുടെ ശബ്ദം തിരിച്ചറിയാം. கோழியுடைய சத்தத்தை நாம் அறிய முடிகிறது. എല്ലാം നമുക്ക് തിരിച്ചറിയാം. எல்லாம் நமக்கு வேறு பிரித்து அறிய முடியும். നല്ല ഭംഗിയായി കീബോർഡ് വായിക്കുന്ന ബ്രദർ ഉണ്ട്. நல்ல அழகாய் கீபோர்டு வாசிக்கிற சகோதரன் உண்டு. ഒന്ന് ചിരിക്ക് ബ്രദറെ, ஒன்னு சரிங்களே, ഒന്ന് കയറി നിന്നേ.
Who is the keyboardist? Yes. யார் அந்த கீபோர்டிஸ்ட்? Wow. Yes, please come. C sharp ഒന്ന് പൊടിയാച്ച്. C sharp. சி ஷார்ப். മൈനർ, മേജർ, സൗണ്ട് എല്ലാം വ്യത്യാസം. சத்தமெல்லாம் வித்தியாசம். ഫ്ലൂട്ട് ഒന്ന് പൊടിയാട്ടെ. ഫ്ലൂട്ട് സൗണ്ട് വ്യത്യാസം. சத்தம் வித்தியாசமா இருக்கிறது. ഗിറ്റാർ, നോ യു ഡോണ്ട് ഹാവ് ഗിറ്റാർ. വാവ്, സ്റ്റൈൽ ഗിറ്റാറിസ്റ്റ്. നിങ്ങൾക്കെല്ലാം ഒരുപോലെ തോന്നിയുള്ളൂ. സിയും ഷാർപ്പും മൈനറും മേജറും എല്ലാം അറിയാൻ പാടില്ലാത്തവർക്ക് എല്ലാം ഒരുപോലെ തോന്നും. சிலருக்கு எல்லாம் ஒண்ணு போல தான் இருக்கும். அது விஷயம் தெரியாதவர்களுக்கு ഓരോന്നിനും എന്റെ ചെവി പറയാണ് സി മേജർ. ஒவ்வொன்றையும் என்னுடைய காது வேறு பிரித்து அறிகிறது. ഫ്ലൂട്ടിന്റെ ചെവി പറയാണ് ഫ്ലൂട്ട്. அது புல்லாங்குழல், செவி உடனே அது அறிகிறது. ഗിറ്റാർ, എന്റെ ചെവി പറഞ്ഞു ഗിറ്റാർ. கிட்டார், அது என்னுடைய காது உடனே வேறு பிரித்து அறிகிறது. അങ്ങനെ 15,000 ശബ്ദം നമ്മുടെ ചെവിക്ക് തിരിച്ചറിയാം. இவ்வளமாக 15,000 சத்தங்களை நமக்கு வேறு பிரித்து அறிய முடியும். പശുവിന്റെ ശബ്ദം നമുക്ക് തിരിച്ചറിയാം. பசுவுடைய சத்தம் நமக்கு தெரியும். മോട്ടോർ സൈക്കിളിന്റെ ശബ്ദം തിരിച്ചറിയാം. மோட்டார் சைக்கிளுடைய சத்தம் நமக்கு தெரியும். എന്നുടെയൊക്കെ ചെറുപ്പകാലത്ത് യമഹ RX 100 വന്ന് ഭയങ്കര പോപ്പുലർ. என்னுடைய சிறு பருவத்திலே மோட்டார் பைக் யமஹா RX 100 ரொம்ப பயங்கர சத்தம் எழுப்பி கொண்டு போகும். അത് വീട്ടിലിരുന്നാൽ റോഡിൽ കൂടെ പോകുന്ന RX 100 കണ്ടില്ല, സൗണ്ട് കേട്ടിട്ട് പറയും RX 100 ഓരോ പോകുന്നു. நாம் வீட்டில் இருந்து கொண்டு ரோட்டில் அது போனால் வீட்டில் இருந்து கொண்டு சொல்வார்கள் RX 100 போகிறது. ബുള്ളറ്റ് പോയാൽ ഞാൻ വീട്ടിൽ നിന്ന് പറയും ബുള്ളറ്റ് പോകുന്നുണ്ട്. புல்லட் போனால் வீட்டில் இருந்து கொண்டு சொல்வார்கள் அங்கே புல்லட் போகிறது. ബുള്ളറ്റ് ഞാൻ കണ്ടില്ല, புல்லட்டை நான் காணவில்லை, ബുള്ളറ്റിന്റെ ശബ്ദം ഞാൻ കേട്ട് തിരിച്ചറിഞ്ഞു. புல்லட்டுடைய சத்தத்தை கேட்டதே அறிந்து கொண்டேன். അങ്ങനെ നമ്മുടെ ചെവി ദൈവം ട്യൂൺ ചെയ്ത് വെച്ചിരിക്കുകയാണ്. இவ்வளமாக நம்முடைய காதுகளை ஆண்டவர் டியூன் பண்ணி வைத்திருக்கிறார். എന്റെ മൂത്ത മകൾ സൗദി അറേബ്യയില്. என்னுடைய மூத்த மகள் சவுதி அரேபியாவில் இருக்கிறார். ഇന്നലെ രാത്രിയും അവൾ വിളിച്ചു. நேற்று இரவும் அவள் அழைத்தாள். ഞാനൊന്ന് മയങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. நான் தூக்கத்தில் இருந்தேன். അപ്പോൾ എനിക്കൊരു ഫോൺ വന്നു. அப்பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. ഉടനെ ഹലോ എന്ന് വിളിച്ചു. உடனே ஹலோ என்று அழைத்தார்கள். അവളുടെ അഡ്രസ് ഒന്നും അവള് പറഞ്ഞില്ല. அவளுடைய அட்ரஸ் ஒன்றும் சொல்லவில்லை. ഞാൻ ആരാണെന്ന് അവള് പറഞ്ഞില്ല. நான் யார், நீ யார் என்று கேட்கவில்லை. ഒന്നും അവള് ചോദിച്ചില്ല. ஒரு காரியமும் கேட்கவில்லை. ഹലോ എന്ന് മാത്രം പറഞ്ഞോളൂ. ஹலோ என்ற வார்த்தை மாத்திரம் தான் கேட்டது. ഉടനെ ഞാൻ റിപ്ലൈ ചെയ്തു, എന്താ മോളെ. உடனே பதில் கொடுத்தேன், என்ன வேணும் மகளே. കാരണം എനിക്കറിയാം എന്റെ മകളുടെ ശബ്ദം സൗദി അറേബ്യയിൽ നിന്ന് എനിക്ക് തിരിച്ചറിയാം. காரணம் சவுதி அரேபியாவில் இருக்கிற என்னுடைய மகளுடைய சத்தத்தை என்னால் வேறுபடி தடிய முடியும். ഇന്ന് ഉച്ചയ്ക്ക് എന്റെ വൈഫ് എന്നെ വിളിച്ചു. இன்று மத்தியானம் என்னுடைய மனைவி என்னை அழைத்தாள். ഹലോ. ஹலோ. ഞാൻ ചോദിച്ചില്ല ആരാ നിങ്ങള്, நீ யார் என்று கேட்கவில்லை. എവിടുന്ന് വിളിക്കുന്നു, எங்க இருந்து கூப்பிடுறான்னு கேட்கல. എന്റെ പോസ്റ്റ് അഡ്രസ് എന്താണ്, உன்னுடைய விலாசம் என்ன என்று கேட்கவில்லை. അവക്ക് പ്രയാസം തോന്നും. அப்படி கேட்டா அவளுக்கு ரொம்ப சங்கடம். സൗണ്ട് കേട്ടപ്പോ ഞാൻ പറഞ്ഞു, ഹലോ നീ സുഖമായിരിക്കുന്നോ. சத்தம் கேட்டவுடனே நீ சுகமாயிருக்கிறாயா என்று கேட்டேன். നമ്മുടെ ഭാര്യയുടെ ശബ്ദം നമുക്ക് തിരിച്ചറിയാം. நம்முடைய மனைவியுடைய சத்தம் நமக்கு அறிய முடியும். അങ്ങനെ ലോകത്തിലെ എത്ര ആളുകളുടെ ശബ്ദം തിരിച്ചറിയാൻ ദൈവം അത്ഭുതമായി സൃഷ്ടിച്ചതാണ് ഈ ചെവി. அப்படி உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய சத்தங்களை வேறுபடுத்தி அறியும்படியான அற்புதத்தை ஆண்டவர் செவிகளிலே வைத்திருக்கிறார். എന്നാൽ എന്തിനാണ് ദൈവം ഇങ്ങനെ ഡിഫറന്റ് ആയി ശബ്ദം സൃഷ്ടിച്ചത്? எதற்காக ஆண்டவர் வித்தியாசமான சத்தங்களை உண்டாக்கி இருக்கிறார்? ഒരു ശബ്ദം പോരെ. ஒரு சத்தம் போறாரா? അങ്ങനെ വന്ന ഒരു കുഴപ്പമുണ്ട്. அப்படி இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை. എന്റെ വീട്ടിലെ നായുടെ ശബ്ദവും ഭാര്യയുടെ ശബ്ദവും തിരിച്ചറിയാൻ പറ്റുകയില്ല. என்னுடைய வீட்டில் இருக்கிற நாயுடைய சத்தத்தையும் மனைவியுடைய சத்தத்தையும் வேறுபிரிக்க முடியாது. അതുകൊണ്ട് ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். നായ കുരച്ചാൽ അല്ലെങ്കിൽ ഞാൻ ചെന്നിട്ട് ഭാര്യയോട് ചോദിക്കും, എന്നെ വിളിച്ചോ എന്ന് ചോദിക്കും. நாய் குலைத்தால் மனைவிடத்தில் போய் என்னை அழைத்தாயா என்று கேட்பேன். ഞാൻ വിളിച്ചില്ലെന്ന് പറയും. இல்ல கூப்பிடலன்னு சொல்லுவாங்க. അതുകൊണ്ട് ദൈവം 15,000 ശബ്ദം തിരിച്ചു തന്നിട്ടുണ്ട്. ஆகவே தேவன் 15,000 சத்தங்களை வேறுபிரித்து அறியும்படியான அற்புதம். എന്നാൽ എനിക്ക് അതൊന്നുമല്ല ചോദിക്കാനുള്ളത്. ஆனால் அதையெல்லாம் கேட்பதற்கு இல்லை. എനിക്കൊന്നേ നിങ്ങളോട് ചോദിക്കാനുള്ളൂ. உன்னோடு ஒன்றை கேட்க விரும்புகிறேன். ഇത്രയും സൗണ്ട് സിസ്റ്റം സെൽസ് ദൈവം സൃഷ്ടിച്ചിട്ട് இவ்வளவு சத்தங்களை அறிகிற சக்தி ஆண்டவர் படைத்து விட்டு ഇതുപോലെ ദൈവം ശബ്ദം തിരിച്ചറിയാൻ അവസരം തന്നിട്ട് இதுபோல சத்தங்களை வேறுபடுத்தி அறிவதற்கான தருணங்களை தந்துவிட்டு നാളിതുവരെയും രക്ഷകനായ യേശുവിന്റെ ശബ്ദം നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടോ? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? നിങ്ങൾ ഭാര്യയുടെ ശബ്ദം കേട്ടിട്ടുണ്ട്. உங்கள் மனைவியின் சத்தம் கேட்டிருக்கிறீர்களா?
கேட்டிருக்கிறீர்கள். ഭർത്താവിന്റെ ശബ്ദം കേട്ടിട്ടുണ്ട്. புருஷனுடைய சத்தம் கேட்கிறீர்கள். ക്രൂശിൽ നിനക്ക് വേണ്ടി മരിച്ച യേശുവിന്റെ ശബ്ദം ഇതുവരെ കേട്ടിട്ടില്ലെങ്കിൽ, சிலுவையிலே உனக்காய் மரித்த இயேசுவின் சத்தம் இதுவரை கேட்கவில்லை என்றால், ഇതുവരെ കേട്ടിട്ടില്ലെങ്കിൽ இதுவரை கேட்கவில்லையானால் ഇന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കണം. இன்றைக்கு ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும். ചില ആളുകൾ പറയാറുണ്ട്, சிலவர் சொல்லுவார்கள், എന്റെ മരണത്തിന് മുമ്പ് എനിക്കൊരു സ്വന്തം വീട് കിട്ടിയാൽ മതി, நான் சாகிறதுக்கு முன்னே எனக்கு ஒரு வீடு கிட்டினா போதும், എന്റെ മരണത്തിന് മുമ്പ് എന്റെ മകളുടെ കല്യാണം നടക്കണം, என் மரணத்திற்கு முன்பதாக என்னுடைய மகளுடைய திருமணம் நடக்க வேண்டும். എന്നാൽ ഇന്ന് ദൈവത്തോട് പറ, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோடு சொல்ல வேண்டும், എന്റെ ശ്വാസം പോകുന്നതിന് മുമ്പ് എനിക്ക് നിന്റെ ശബ്ദം ഒന്ന് കേൾക്കണമെന്ന്. என்னுடைய சுவாசம் முடிவதற்கு முன்பதாக உம்முடைய சத்தம் எனக்கு கேட்க வேண்டும். അത് രാത്രിയിലോ പകലോ എപ്പോഴെങ്കിലും എന്നെ എന്റെ പേര് ചൊല്ലി ഒന്ന് വിളിക്കണം. அது இரவிலோ பகலோ எப்பொழுதாகிலும் என்னுடைய பெயர் சொல்லி என்னை அழைக்க வேண்டும். ആ ശബ്ദം ഞാൻ കേട്ടത് കൊണ്ടാണ് ഇന്ന് ഈ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞാൻ നിൽക്കുന്നത്. ஒரு காலத்தில் அந்த சத்தத்தை நான் கேட்டபடினாலே தான் இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்கிறேன். ആ ശബ്ദം കേട്ടത് കൊണ്ടാണ് കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങിയത്. அந்த சத்தத்தை ஆண்டுகளுக்கு முன்பதாக கேட்டபடினாலே தான் கர்த்தருடைய ஊழியர்கள் அவருடைய ஊழியம் செய்ய இறங்கி இருக்கிறார்கள். ശമ്പളം കൊടുക്കാമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ടല്ല അവർ വേലയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങിയത്. சம்பளம் தருவேன் என்று சொன்னதனால் அல்ல அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்தது. പാസ്റ്റർ യോബിന്റെ ശബ്ദം കേട്ടിട്ടല്ല അവർ ഇറങ്ങിയത്. பாஸ்டர் யோபுடைய சத்தம் கேட்டல்ல அவர்கள் இறங்கினார்கள். യേശുവിന്റെ ശബ്ദം കേട്ടവർ ഇറങ്ങിയവരാണ്. இயேசுவின் சத்தம் கேட்டபடினாலே வந்தார்கள். എല്ലാവരും യേശുവിന്റെ ശബ്ദം കേട്ടിറങ്ങിയവരാണ്. இன்றைக்கும் இயேசுவுடைய சத்தம் கேட்டு அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியலாமா? യേശു എന്തിനാണ് മലയുടെ മുകളിൽ കയറിയത്? இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படி எங்க மேலே ஏறினார். പിതാവിന്റെ ശബ്ദം കേൾക്കാൻ. பிதாவின் சத்தம் கேட்கும்படி மேலே ஏறினார். പിതാവിന്റെ ശബ്ദം കേൾക്കാൻ. பிதாவின் சத்தம் கேட்கும்படி അതിനുവേണ്ടി തന്റെ പ്രിയപ്പെട്ട ശിഷ്യന്മാരെ കൂട്ടിക്കൊണ്ടു പോവുകയാണ്. ஆகவே தான் தனக்கு அன்பார்ந்த சீடர்களை அழைத்துக் கொண்டு போனார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോഴാണ് ഇവർ ഉറക്കത്താൽ ഭാരപ്പെടുന്നത്. அப்போதான் இவங்க எல்லாம் ரொம்ப தூக்கத்தாலே மயங்கமடைகிறார்கள். അവരുടെ മുമ്പിൽ യേശു അവർക്ക് വേണ്ടി പ്രത്യക്ഷപ്പെടുകയാണ്. அவர்களுக்கு முன்பதாக இயேசு மறுரூபமானார். അവരുടെ മുമ്പാകെ രണ്ടാമത്തെ വാക്യം ലാസ്റ്റ്, അവൻ രൂപാന്തരപ്പെട്ടു. இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி, அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். He is transformed. അവൻ രൂപാന്തരപ്പെട്ടു. அவர் மறுரூபமானார். അവൻ രൂപാന്തരപ്പെട്ടു. அவர் மறுரூபமானார். മൂന്നാമത്തെ വാക്യം നമ്മൾ വായിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? மூன்றாவது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ഭൂമിയിലെ ഒരു അലക്കുകാരന് വെളുപ്പിക്കുവാൻ കഴിയാതെ വണ്ണം அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. അവൻ പ്രകാശിച്ചു. அவருடைய வஸ்திரம் பிரகாசித்தது. അവന്റെ മുഖം മാത്രമല്ല പ്രകാശിച്ചത്, அவருடைய முகம் அட்டுமல்ல பிரகாசித்தது, അവന്റെ വസ്ത്രവും പ്രകാശിക്കാൻ തുടങ്ങി. அவருடைய வஸ்திரமும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ മുഖം പ്രകാശിക്കും കേട്ടോ. ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய முகம் பிரகாசமடையும். പ്രാർത്ഥന കഴിഞ്ഞു പോകുന്നവന്റെ മുഖം നിരാശയോടെ ഇരിക്കയില്ല. ஜெபம் முடிந்து போகிறவனுடைய முகம் நம்பிக்கை இழந்திருக்காது. ദൈവത്തിന്റെ പദ്ധതികൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമുക്ക് ഇഷ്ടമില്ലാത്തതും ചെയ്തെന്ന് വരും. தேவனுடைய திட்டம் நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது வரும். എന്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ പല പ്രാവശ്യം ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. பல நேரங்களிலும் நான் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறேன். 21 days പലപ്പോഴും ഞാൻ ഇരുന്നിട്ടുണ്ട്. 21 நாட்கள் பல முறையும் உபவாசித்திருக்கிறேன். 40 days ഞാൻ ഇരുന്നിട്ടുണ്ട്. 40 நாட்கள் உபவாசித்திருக்கிறேன். ഞങ്ങളുടെ കുടുംബജീവിതം വളരെ ഭംഗിയായി പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. எங்கள் குடும்ப வாழ்க்கை மிக அழகாய் போய் கொண்டிருக்கிறது. ജയിൽ മിനിസ്ട്രി ഞങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ട്. ஜெயில் மினிஸ்ட்ரி, சிறைச்சாலை ஊழியம் செய்கிறோம். അവരെല്ലാവരും എന്റെ വീട്ടിലുണ്ട്. அவர்கள் எல்லாரும் என்னுடைய வீட்டிலே உண்டு. അവർക്കെല്ലാം എന്റെ ഭാര്യ അധ്വാനിച്ച് ഭക്ഷണം ഉണ്ടാക്കി കൊടുക്കുന്നുണ്ട്. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனைவி கஷ்டப்பட்டு ஆகாரம் கொடுப்பார்கள். രാത്രി വളരെ വൈകിയാണ് അവൾ കിടക്കുന്നത്. இரவு மிகவும் சோர்ந்து போய் படுத்திருப்பார்கள். വേദപുസ്തകത്തിലെ പല ഭാഗങ്ങളും അവൾ കാണാതെ പറയും. ஆனாலும் வேத புத்தகத்தின் பல வசனங்களை அவர்கள் பாராமல் சொல்லுவார்கள். അങ്ങനെയുള്ളവൾക്കാണ് 10 വർഷത്തിനു മുമ്പ് ക്യാൻസർ എന്ന രോഗമുണ്ടായത്. அப்படி உள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கேன்சர் வியாதி வந்தது. ഞാൻ വല്ലാതെ ഭാരപ്പെട്ടു. நான் அதை குறித்து மிகவும் பாரப்பட்டேன். ക്യാൻസർ എന്താണെന്ന് എനിക്ക് അറിയില്ല. கேன்சர் என்றால் என்ன எனக்கு தெரியாது. ഞാൻ എന്റെ വൈഫിനെയും കൂട്ടിക്കൊണ്ട് ഡോക്ടർ അടുത്ത് ചെന്നു. என்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு டாக்டர் இடத்திலே போனேன். അവളുടെ ഗോൾ ബ്ലാഡർ അവർ നീക്കം ചെയ്തു. அவர்கள் அந்த கல்லீரலை நீக்கி விட்டார்கள். ലിവറിന്റെ 1/3 കട്ട് ചെയ്തു. அந்த லிவருடைய ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்து விட்டார்கள். എന്നിട്ട് പറഞ്ഞു 15 ദിവസം കഴിയുമ്പോൾ റിസൾട്ട് കിട്ടും. அது எடுத்து விட்டு சொன்னார்கள், இனி 15 நாட்கள் கழிந்த பிறகுதான் இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். എന്റെ വൈഫ് വീട്ടിൽ കൊണ്ടുവന്നു. என்னுடைய மனைவி வீட்டுக்கு கொண்டு வந்தோம். മെഡിസിനെ കുറിച്ച് അവൾക്ക് നന്നായിട്ട് അറിയാം. மருந்து என்று சொன்னால் என்ன என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். കാരണം അവൾ ലാബ് ടെക്നീഷ്യൻ ആയിരുന്നു. காரணம் அவர்கள் ஒரு லேப் டெக்னீஷியனாக இருந்தார்கள். എന്റെ മകൾക്കറിയാം, എന്റെ മകൾ ഒരു നഴ്സായിരുന്നു.
என்னுடைய மகளுக்கும் தெரியும். காரணம் அவர்களும் ஒரு நர்ஸாக இருந்தாங்க. മെഡിക്കൽ ടേംസ് എനിക്കറിയില്ല. மெடிக்கல் டேர்ம்ஸ் பாஸ்டருக்கு தெரியாது. എങ്കിലും ഡോക്ടർ എന്നെ 15 ദിവസം കഴിഞ്ഞപ്പോൾ വിളിച്ചു. ஆனாலும் டாக்டர் 15 நாட்கள் கழித்து அழைத்தார்கள். ഡോക്ടറിന്റെ റിസൾട്ട് വന്നിട്ടുണ്ട്. டாக்டர் சொன்னார்கள் உங்களுடைய மனைவியுடைய ரிசல்ட் வந்திருக்கிறது. ബയോപ്സിക്ക് അയച്ചു എന്ന് കേൾക്കുമ്പോഴേ സഭ എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങി. அதை டெஸ்ட் பண்ணுவதற்காக அனுப்பின போது சபையார் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു, ദൈവമേ ഇത് ക്യാൻസർ ആയിട്ട് വരരുത്. எல்லாரும் ஜெபித்தார்கள், ஆண்டவரே ரிசல்ட் வரும்போது இது கேன்சர் என்று இருக்க கூடாது. ഞങ്ങൾ അത് പ്രാർത്ഥിച്ചു, ദൈവം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കുമെന്ന് വിശ്വസിച്ചു. ஆண்டவர் எங்களுக்காக கிரியை செய்வார் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணினோம். ഡോക്ടർ എന്നെ ഡോക്ടർ റൂമിലേക്ക് കയറ്റി. டாக்டர் அவருடைய அறைக்கு அழைத்தார். എന്റെ വൈഫിന്റെ വയറിന്റെ ഭാഗം വരച്ചു. பாஸ்டருடைய மனைவியுடைய வயருடைய பகுதியை வரைந்து காட்டினார்கள். ഇത് ചെറുകുടൽ, വൻകുടൽ, സ്റ്റൊമക്ക്, ലിവർ, ഹാർട്ട്, കിഡ്നി ഇതെല്ലാം അദ്ദേഹം അടയാളപ്പെടുത്തി. இது சிறுகுடல், இது பெருங்குடல், இது வயிற்று பகுதி, இது கிட்னி என்று எல்லாத்தையும் வரைந்து காட்டினார்கள். എന്നിട്ട് എന്നോട് പറഞ്ഞു, നമ്മൾ ഗോൾ ബ്ലാഡർ മാറ്റി. எல்லாம் முடிந்து சொன்னார், நாம் இந்த இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற கல்லீரலை மாற்றி இருக்கிறோம். അവിടുന്ന് നമ്മൾ ലിവറിന്റെ 1/3 നമ്മൾ പോർഷൻ മാറ്റി. அந்த ஈரலுடைய 1/3 பகுதியை அங்கிருந்து அகற்றி இருக்கிறோம். ഇനി കീമോതെറാപ്പി എടുക്കണം. இனி கீமோதெரபி எடுக்க வேண்டும். കീമോതെറാപ്പി എന്ന് കേട്ടപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായി ഇത് ക്യാൻസർ ആണ്. கீமோதெரபியை குறித்து அவள் சொன்னபோது இது கேன்சர் தான் என்று நான் புரிந்து கொண்டேன். എനിക്കൊരു ഞെട്ടലുണ്ടായി. எனக்கு ஒரு பயம் உண்டானது. പ്രാർത്ഥിച്ചിട്ടും ക്യാൻസർ വന്നു. இவ்வளவு ஜெபம் பண்ணின பிறகும் கேன்சர் வந்து விட்டதே. എന്റെ പേടി അതൊന്നും അല്ലായിരുന്നു. என்னுடைய பயம் அதுவல்ல. എന്റെ വൈഫിനോട് ഇത് പോയി പറയണം. இதை என்னுடைய மனைவியிடத்தில் எப்படி போய் சொல்லுவது? എങ്ങനെ? അവൾ വീട്ടിൽ കിടക്കുകയാണ്. அவள் வீட்டிலே படுத்திருக்கிறாள். ഞാൻ വണ്ടി ഓടിച്ചു വീട്ടിൽ ചെന്നു. நான் வண்டியை ஓட்டி வீட்டுக்கு போனேன். എനിക്ക് അവളെ കാണണ്ട. எனக்கு அவளை பார்க்க விருப்பமில்லை. എന്റെ നേഴ്സായ മോള് എന്റെ റിപ്പോർട്ട് വാങ്ങിച്ചു. பாஸ்டருடைய கையில் இந்த ரிப்போர்ட்டை நேர்ஸா இருக்கிற அவருடைய மகள் வாங்கினார்கள். എന്നോട് പപ്പാ അമ്മയ്ക്ക് ക്യാൻസർ ആണ്. அதை பார்த்துவிட்டு அப்பா அம்மாவுக்கு கேன்சர். ഞാൻ എന്റെ വൈഫിന്റെ റൂമിൽ ചെന്നു. நான் என்னுடைய மனைவியின் அறைக்குள்ளே போனேன். മകളോട് പറഞ്ഞു, നീ പറ അവൾക്ക് ക്യാൻസർ ആണെന്ന്. மகளிடத்திலே சொன்னேன், அம்மாவிடத்தில் நீயே சொல்லிவிடு. അവള് പറയില്ല. அவள் சொன்ன, நான் சொல்ல மாட்டேன், എനിക്ക് പറയാൻ പേടിയാണ്. எனக்கு சொல்ல பயம். ഞാൻ റിപ്പോർട്ടുമായി അവളുടെ അടുക്കൽ ചെന്നിട്ട് പറഞ്ഞു, நான் அந்த ரிப்போர்ட்டையும் அவள் பக்கத்திலே கொண்டு போய் சொன்னேன். നിനക്ക് പേടി വല്ലതും ഉണ്ടോ? உனக்கு பயம் ஏதாவது உண்டா? എന്റെ ഭാര്യ എന്നോട് ചോദിച്ചു, എനിക്ക് ക്യാൻസർ ആണല്ലേ? உடனே அவருடைய மனைவி அவளை பார்த்து கேட்டார்கள், எனக்கு கேன்சர் அப்படித்தானே? ദൈവം ദോഷമായി ഒന്നും ചെയ്യില്ല. தீமைக்கென்று தேவன் எதையும் செய்ய மாட்டான். ദൈവം എന്നോട് നേരത്തെ അരുളി ചെയ്തായിരുന്നു, ഞാൻ നിന്നെ തീയിൽ കൂടി കടത്തി വിടുമെന്ന്. ஆண்டவர் ஏற்கனவே என்னிடத்தில் சொல்லி இருந்தார், நான் உன்னை அக்னி நடுவே நடக்க பண்ணுவேன். എന്ത് തീയാണെന്ന് എനിക്ക് അറിയില്ലായിരുന്നു. அது என்ன அக்னி என்பது எனக்கு தெரியாது. പക്ഷേ ദൈവം എനിക്ക് വെളിപ്പെടുത്തി, ഇങ്ങനെ ഒരു തീയിൽ കൂടെ ഞാൻ കടന്നു പോകണം. ஆனால் தேவன் ஏற்கனவே எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார், இப்படி ஒரு தீயின் அக்னியின் வழியா நான் கடந்து போக வேண்டும். പ്രാർത്ഥിക്കുന്ന അവളുടെ മുഖം വാടിയില്ല. ஜெபித்தவருடைய முகம் சோர்ந்து போகவில்லை. ക്യാൻസർ വന്നാൽ വാടി പോകുന്നതല്ല ദൈവമക്കളുടെ മുഖം. தேவமக்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் கேன்சர் என்று சொன்னாலும் அது சோர்ந்து போகாது. മരണത്തിന്റെ നിഴലിൻ താഴ്വരയിൽ കൂടെ നടന്നാലോ, மரண நிழலின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ഞാൻ ഭയപ്പെടുകയില്ല. நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். നീ എന്നോട് കൂടെ ഇരിക്കുന്നുവല്ലോ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அல்லவா? അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുന്നവരുടെ മുഖം മാത്രമല്ല വസ്ത്രവും തിളങ്ങുവാൻ തുടങ്ങും. அப்படி ஜெபிக்கிறவருடைய முகம் மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரமும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். മുഖം എന്താണോ അതാണ്, ഹൃദയം എന്താണോ അത് മുഖം കാണിക്കുന്നത്. ஹிருதயத்திற்குள்ள என்ன இருக்கிறதோ அதைத்தான் முகம் வெளியே காட்டும். ഹൃദയത്തിനകത്ത് സന്തോഷമുണ്ടെങ്കിൽ അത് മുഖത്ത് തെളിയും. இருதயத்திற்குள்ளே சந்தோஷம் இருந்தால் அது முகத்திலே தெரியும். ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ദൈവത്തെ ആരാധിക്കാൻ പോയിട്ട് தேவனை ஆராதிக்க போய்விட்டு നമ്മുടെ മുഖം സന്തോഷത്തോടെയാണ് പോകുന്നത്, വാടിയ മുഖത്തോടെയാണ് പോകുന്നത്. நம்முடைய முகம் சோர்வாக போகிறோமா இல்லை சந்தோஷத்தோடு போகிறோமா? ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. കൺവെൻഷൻ കഴിഞ്ഞ് നമ്മൾ വീട്ടിൽ പോകുമ്പോ, கன்வென்ஷன் முடிந்து நாம் வீடுகளுக்கு போகும்போது നമ്മുടെ മുഖം സന്തോഷത്തോടെയോ അതോ പരാതി പറയോ? நம்முடைய முகம் சந்தோஷத்தோடு போகிறதா இல்லை முறுமுறுத்து கொண்டு போகிறோமா? മിലിറ്ററിയിൽ ഒരു സ്റ്റേറ്റ്മെന്റ് ഉണ്ട്. மிலிட்டரியில் ஒரு வாக்கியம் உண்டு. അത് ഇപ്രകാരമാണ്. அது இப்படி சொல்லுகிறது, ഫസ്റ്റ് ഒബേ ദെൻ കംപ്ലൈന്റ്. முதலாவது கீழ்ப்படி, அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணு. നമ്മൾ ആദ്യം കംപ്ലൈന്റ് പറയും. நம்ம முதலாவது பராதி சொல்லுவோம். അതിന് പരിഹാരം ഉണ്ടായാൽ അനുസരിക്കും. அதற்கு பரிகாரம் கிடைத்தால் கீழ்ப்படிவோம். എന്നാൽ മിലിറ്ററിയിൽ അങ്ങനല്ല. ஆனா மிலிட்டரியில் அப்படி அல்ல. ഫസ്റ്റ് ഒബേ,
முதலாவது கீழ்ப்படி. Then you complain. அடுத்து நீ ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லு. അനുസരിച്ചാൽ പിന്നെ കംപ്ലൈന്റ് ഉണ്ടാവില്ല. கீழ்ப்படிந்தால் அதற்கு பின்னே பிரச்சனை இல்லை. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നമ്മുടെ മുഖം വാടിയിരിക്കരുത്. நம்முடைய முகம் சோர்ந்து போக கூடாது. നമ്മളെ കാണുന്ന ഒത്തിരി ആളുകളുണ്ട് കേട്ടോ. நம்மை காண்கிற ஏராளம் பேர் உண்டு. നമ്മളെ മനസ്സിലാക്കുന്ന ഒത്തിരി പേരുണ്ട്. நம்மை புரிந்து கொள்கிற ஏராளம் பேர் உண்டு. നമ്മുടെ മുഖം കണ്ടാൽ അറിയാം ഇത് പാസ്റ്ററാണോ അല്ലയോ എന്ന്. நம்முடைய முகம் கண்டால் இவர் பாஸ்டர் தானா இல்லையா என்று தெரியும். പ്രാർത്ഥിക്കുന്നവനെ കണ്ടാൽ അറിയാം. ஜெபிக்கிறவனை பார்த்தால் தெரியும். പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ അടുക്കലേക്ക് അവർ വന്നുകൊള്ളും. ஜெபிக்கிறவர்களிடத்திலே அவர் வந்திருக்கிறார்கள் அல்லவா? ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എനിക്ക് കണ്ണൂർ സെൻട്രൽ ജയിലിൽ ഒരു അനുഭവം ഉണ്ടായി. எனக்கு കണ്ണൂർ സെൻട്രൽ മധ്യ ചിറച്ചാലയിലെ ഒരു അനുഭവം ഉണ്ട്. അവിടെ ഒരു മീറ്റിംഗ് നടക്കുമ്പോൾ 100 prisoners கடந்து வந்தோம். அங்கே ஒரு கூட்டம் நாங்கள் நடத்தின போது 100 ஜெயில் கைதிகள் கடந்து வந்தார்கள். അതിൽ ഒരാളുടെ പേര് മധു എന്നാണ്. அதிலே ஒருவனுடைய பெயர் மது. അയാൾ ഒരു കൊലക്കേസിലെ പ്രതിയാണ്. அவர் ஒரு கொலை குற்றத்திற்குட்பட்டவர். ഒരു സ്ത്രീയെ അയാൾ മാലയ്ക്ക് വേണ്ടി കൊന്നു. ஒரு பெண்ணை கழுத்தில் கிடந்த செயினை அறுப்பதற்காக கொன்றார். അയാൾ ഇപ്പോൾ 12 വർഷം ജീവപര്യന്ത തടവിന് കിടക്കുകയാണ്. அவர் இப்பொழுது வாழ்நாள் கைதியாக ஜெயிலிலே கிடக்கிறார். അദ്ദേഹം ഒരിക്കൽ പോലും കരഞ്ഞിട്ടില്ല. அவர் தன் வாழ்வில் ஒரு நாள் கூட அழுததில்லை. പോലീസ് അടിച്ചിട്ടും കരഞ്ഞില്ല. போலீஸ் எவ்வளவு அடித்த பிறகும் அழவில்லை. അവന്റെ കാലിന്റെ വെള്ള അടിച്ചവർ പൊട്ടിച്ചു. அவருடைய கால் விரல்களை அடித்து உடைத்தார்கள். അവന്റെ മുഖത്തടിച്ചു. அவருடைய முகத்தை சிதைத்தார்கள். ജയിലിൽ വന്നപ്പോൾ ജയിൽ ഉദ്യോഗസ്ഥർ അവനെ അടിച്ചു. ജയിലുக்குள்ளே വന്നபோது ജയിലിൽ உள்ளவர்கள் அவரை அடித்தார்கள். ഓരോ അടി കിട്ടുമ്പോഴും അവൻ ഇങ്ങനെ ചിന്തിച്ചുകൊണ്ടിരുന്നു, ഞാൻ റിവെഞ്ച് ചെയ്യും. ஒவ்வொரு அடி கிடைத்த போதும் நான் இதற்கு ஒரு நாள் பதில் செய்வேன் என்று நினைத்துக் கொண்டே இருந்தான். ഭാഗ്യവശാൽ എന്റെ മീറ്റിംഗിന് അവൻ വന്നു. கடைசியாக எங்களுடைய கூட்டத்திற்கு அவன் கடந்து வந்தான். ആ ജയിൽ യൂണിഫോം ഇട്ടവരുടെ കുത്തി ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. அந்த ஜெயில் யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு கீழே அப்படியே உட்கார்ந்திருந்தான். ഞാൻ വലിയ പ്രസംഗമൊന്നും പ്രസംഗിച്ചില്ല. நான் பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ணவில்லை. ഞാനൊരു പാട്ട് പാടി. நான் ஒரு பாடல் பாடினேன். ചതഞ്ഞ ഓട ഒടിക്കുകില്ല, യേശു പുകയുന്ന തിരിയെ കെടുത്തുകില്ല. ചതഞ്ഞ ഓടയെ ഒടിക്കാത്തവൻ, அவர் நெருங்கின நாணலை முறிக்காதவர், പുകയുന്ന തിരിയെ കെടുത്തിക്കളയാത്തവൻ, மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். ഞാൻ നിന്നെ ഒരു നാളും കൈവിടില്ല. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ഞാൻ നോക്കിയപ്പോൾ അവൻ വാവിട്ട് നിലവിളിക്കാൻ തുടങ്ങി. நான் பார்த்தபோது அவன் வாய் விட்டு அழ ஆரம்பித்தான். ഞാൻ ഇതുവരെയും ആ പാട്ട് പാടി കരഞ്ഞിട്ടില്ല. நான் இதுவரைக்கும் இந்த பாடலை பாடி அழுததில்லை. പക്ഷേ എന്റെ മുഖത്ത് അവൻ കണ്ടൊരു ഒരു സ്പാർക്കിംഗ് ഉണ്ട്. ஆனால் என் முகத்தை கண்டவுடனே அவனுடைய முகத்தில் ஒரு மின்னல் அடித்தது. അവൻ പ്രകാരം പറയുകയാണ്, அவன் இப்படி சொன்னான், ഞാൻ നിങ്ങളുടെ ശബ്ദമല്ല കേട്ടത്, நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கவில்லை, നിങ്ങളുടെ ശരീരം ഞാൻ ശ്രദ്ധിച്ചു. உங்களுடைய சரீரத்தை நான் கவனித்தேன். എനിക്ക് താങ്ങാൻ കഴിഞ്ഞില്ല. எனக்கு அதை தாங்க முடியவில்லை. എന്റെ ഹൃദയം നിറഞ്ഞു. ഞാൻ പൊട്ടിക്കരയാൻ തുടങ്ങി. என்னுடைய இருதயம் உடைந்து நான் அழ ஆரம்பித்தேன். ഇന്ന് ഞാൻ സന്തോഷത്തോടെ പറയട്ടെ, இன்று நான் சந்தோஷத்தோடு சொல்லுகிறேன், അവന്റെ ശിക്ഷയെല്ലാം കഴിഞ്ഞവൻ ഇറങ്ങി. அவனுடைய தண்டனை காலம் எல்லாம் முடிந்தவன் வெளியே வந்தான். ബൈബിൾ പഠിപ്പിക്കാൻ ഞാൻ അവനെ ഏൽപ്പിച്ചു. வேதம் படிப்பதற்காக அவனை அனுப்பினேன். ഇന്ന് അവൻ പാസ്റ്ററാണ്, പാസ്റ്റർ മധു. இன்றைக்கு அவன் பாஸ்டர் மது என்ற பெயரோடு இருக்கிறார். ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. പ്രാർത്ഥിക്കുന്നവരുടെ മുഖത്തും അവരുടെ വസ്ത്രത്തിന്മേലും ഈ തേജസ് ഉണ്ടാകും. ஜெபிக்கிறவனுடைய முகத்திலும் அவருடைய வஸ்திரத்திலும் ஒரு மகிமை உண்டாகும். നിനക്ക് പ്രസംഗിക്കാൻ അറിയില്ലെങ്കിൽ പ്രയാസപ്പെടേണ്ട. உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியவில்லை என்றால் நீ மனம் வருந்த வேண்டாம். പാട്ട് പാടാൻ അറിയില്ലെങ്കിൽ പ്രയാസപ്പെടേണ്ട. பாட்டு பாட தெரியவில்லை என்றால் மனம் வருந்த வேண்டாம். മുഴങ്കാലിൽ ഇരുന്നാ മതി, നിന്നെ കൊണ്ട് ദൈവം പ്രവർത്തിപ്പിക്കും. முழங்காலில் நின்றால் போதும், உன்னை கொண்டு தேவன் கிரியை செய்வார். പാട്ടുകാരുടെ അടുത്ത് പോകുന്നതിനേക്കാൾ പ്രാർത്ഥിക്കുന്നതിന്റെ അടുക്കിലേക്ക് ജനം കടന്നു വരും. ஜெபிக்கிறவரிடத்தில் மக்கள் திரளாய் கடந்து வருவார்கள். ഹല്ലേലൂയ ஹல்லேலூய ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். അതുകൊണ്ട് ഹൃദയം നന്നായിട്ടിരിക്കണം ദൈവസന്നിധിയിൽ. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயம் மிக நன்றாக இருக்க வேண்டும். വേദപുസ്തകത്തിൽ നാം ആദ്യം കാണുന്ന ആരാധന കായിന്റെയും ഹാബേലിന്റെയാണ്. நாம் வேத புஸ்தகத்தில் முதலாக காயின் ஆபேலுடைய ஆராதனையை பார்க்கிறோம். ദൈവവുമായിട്ടുള്ള ബന്ധമാണ് ഏറ്റവും വലുത്. தேவனோடுக்குள்ள ஐக்கியம் தான் மிகவும் முக்கியமானது. அதுக்கு മുമ്പ് അവരുടെ മാതാപിതാക്കന്മാർ ആദമും ഹവ്വയുണ്ട്. அதற்கு முன்னே அவருடைய பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் உண்டு.
ആദാം ഹവ്വയെ ദൈവം സൃഷ്ടിച്ചു. ஆதாமை ஏவாயும் தேவன் உண்டாக்கினார். ദൈവം ആദ്യം സൃഷ്ടിച്ചത് ആദാമിനെയാണ്. தேவன் முதலாவது சிருஷ்டித்தது ஆதாமை. ആദാം ഇങ്ങനെ സന്തോഷത്തോടെ ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ஆதாம் இவனமாய் சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ദൈവം അവന് മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. தேவனும் அவனும் மட்டுமே அங்கே இருந்தார்கள். അവർ സന്തോഷത്തോടെ ഇങ്ങനെ ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ அவர்கள் சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ദൈവത്തിനൊരു ആഗ്രഹം തോന്നി. ஆண்டவருக்கு ஒரு ஆசை வந்தது. ഈ തനിയിരിക്കുന്നത് നല്ലതല്ല, இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ഞാൻ അവനൊരു കൂട്ടുകാരെ ഉണ്ടാക്കി കൊടുക്കും. நான் அவனுக்கு ஒரு துணை உண்டாக்குவேன். ആദാം ഒരിക്കലും പറഞ്ഞില്ല ഞാൻ എത്ര നാളായി ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു, എനിക്കൊരാളെ ആദാം പറഞ്ഞില്ല. நான் இவ்வளவு நாளும் தனியா இருக்கிறேன் என்று ஆதாம் ஒரு நாளும் சொல்லவில்லை. അങ്ങനെ ആദാം ഭാര്യ ഹവ്വയെ കിട്ടി. ஆகவே ஆதாமுக்கு மனைவியாக ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். അവർക്ക് മക്കൾ ഉണ്ടായി. அவளுக்கு பிள்ளைகள் உண்டானது. ഏകദേശം 930 വർഷം ആദാം ജീവിച്ചു. 930 ஆண்டுகள் ஆதாம் வாழ்ந்தான். ദൈവം നമുക്കൊരു കാര്യം ചെയ്യാം, ആദാമിന് ഒരു ഇന്റർവ്യൂ നടത്താം. நமக்கு ஆதாமோடு கூட ஒரு நேர்முக தேர்வை காண்போம். ആദാമേ 930 വർഷം നീ ജീവിച്ചില്ലേ? 930 ஆண்டுகள் நீ வாழ்ந்தாய் அல்லவா? നിന്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും സന്തോഷമുള്ള ദിവസം ഏതായിരുന്നു? உன் வாழ்க்கையிலே மிகவும் நீ சந்தோஷப்பட்ட ஒரு நாள் உண்டல்லவா, அது எது? ഈ 930 വർഷത്തിൽ നീ ഏറ്റവും അധികം സന്തോഷിച്ചത് എന്നാണ്? இந்த 930 ஆண்டுகளில் நீ அதிகமாய் சந்தோஷமா இருந்த நாள் எது? നിന്റെ ഭാര്യയെ കിട്ടിയപ്പോഴാണോ? மனைவி உனக்கு கிடைத்த நாளா? മക്കളെ കിട്ടിയപ്പോഴാണോ? பிள்ளைகள் கிடைத்த நாளா? ഈ മൃഗങ്ങളെല്ലാം നിന്നെ അനുസരിക്കുന്നതുകൊണ്ടാണോ? இந்த மிருகங்கள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படுகிறதை கண்டா? നിന്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും സന്തോഷമുള്ള നിമിഷങ്ങൾ ഏതായിരുന്നു? உன் வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமான அந்த நிமிடம் எது? ആദാം ഇങ്ങനെ റീവൈൻഡ് ചെയ്യാൻ തുടങ്ങി. ஆதாம் அதை நினைக்க ஆரம்பித்தான். 930 വർഷം, 930 ஆண்டுகள், അതിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട നിമിഷങ്ങൾ, அதிலே மிகவும் முக்கியமான நிமிடங்கள். അല്പം ആലോചിച്ചിട്ട് ആദാം പറഞ്ഞു, கொஞ்சம் யோசித்து விட்டு ஆதாம் சொன்னான், ഞാൻ ഏറ്റവും സന്തോഷിച്ച ദിവസങ്ങൾ ഏതാണെന്നറിയാമോ? நான் அதிகமாய் சந்தோஷப்பட்ட நாட்கள் எது தெரியுமா? ഞാനും ദൈവവും മാത്രം ഉണ്ടായിരുന്ന ഒരു കാലം ഉണ്ടായിരുന്നു. நானும் என்னுடைய ஆண்டவர் மட்டும் தனிமையாக இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. വെയിലാറുമ്പോൾ എന്നും അവൻ എന്റെ അടുക്കൽ വരുമായിരുന്നു. அவர் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் என்னோடு கூட வருவான். സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി എന്റെ അടുക്കലേക്ക് അവൻ ഇറങ്ങി വരും. பரலோகத்தில் இறங்கி எனக்கு பக்கத்திலே அவர் வருவான். ആ മുഖത്തിലെ തേജസ് കൊണ്ട് അവൻ എന്റെ അടുക്കലേക്ക് വരും. முகத்திலே அந்த பிரகாசத்தோடு அவர் என் பக்கத்திலே வருவான். ഞാൻ അവന്റെ അടുക്കലേക്ക് അടുത്തു ചെല്ലും. நான் அவருடைய பக்கத்திலே கடந்து போவேன். എന്റെ ഭാര്യയോട് കൂടെ ജീവിച്ചതിനേക്കാൾ എനിക്ക് സന്തോഷം. என் மனைவியோடு கூட இருப்பதை பார்க்கலும் அது எனக்கு சந்தோஷம். മക്കളോട് കൂടെ ജീവിച്ചതിനേക്കാൾ സന്തോഷം. என் பிள்ளைகளோடு வாழ்வதை பார்க்கலும் அது எனக்கு சந்தோஷம். ഞാനും എന്റെ ദൈവം മാത്രമുള്ള ഒരു ജീവിതം, நானும் என்னுடைய ஆண்டவரும் மட்டுமே இருந்த ஒரு வாழ்க்கை. കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിന് സ്തോത്രം ചെയ്യുക. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവം നിങ്ങളുമായിട്ടുള്ള ഒരു എൻകൗണ്ടർ, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள ஒரு நேருக்கு நேர் ஒரு மோதல். അതാണ് പ്രാർത്ഥനാ മുറി, அதுதான் ஜெப அறை. അവിടെയാണ് ദൈവവും നീയും മാത്രം ഇടപെടുന്നത്. அங்கே மட்டுமே தேவனும் நீங்களும் மட்டும் தனியாக பேசுகிற நேரம். ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവ സാന്നിധ്യം ഉണ്ടെങ്കിൽ മുഖത്ത് തേജസ് ഉണ്ടാകും. தேவ சமூகம் நம்மிலே நிறைந்தால் நம்முடைய முகத்திலே ஒரு பிரகாசம் உண்டாகும். ആദാമിന്റെ സന്തതികളായ കായീനും ഹാബേലും യാഗം നടത്താൻ പോവുകയാണ്. அவருடைய பிள்ளைகளாகிய ஆதாமும் காயீனும் ஆபேலும் பலி செலுத்த போகிறார்கள். ആ യാഗം നടത്താൻ കൽപ്പിച്ചൊന്നുമില്ല. அன்றைக்கு பலி செலுத்துவதற்கான கட்டளை ஒன்றும் இல்லை. അവർ സ്വമനസാല പോവുകയാണ്. அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின்படி அங்கே போகிறார்கள். ഹാബേൽ ആട്ടിൻകൂട്ടത്തിൽ നല്ലൊരു ആട്ടിൻകുഞ്ഞിനെ എടുത്തു. ஆபேல் ஆட்டுக்கூட்டத்தில் நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்தான். അവൻ ദൈവത്തിന്റെ അടുക്കലേക്ക് ചെന്നു. அவன் கர்த்தருடைய சமூகத்திலே போனான். ദൈവത്തിന് നമ്മൾ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്, நாம் அங்கே இப்படி வாசிக்கிறோம், ഹാബേലിലും അവന്റെ യാഗത്തിലും ദൈവം പ്രസാദിച്ചു. ஆண்டவர் ஆபேலின் மேலும் அவருடைய பலியிலும் ஆண்டவர் பிரியமா இருந்தார். ആദ്യം പ്രസാദിക്കേണ്ടത് ആരാധിക്കുന്നവന്റെ മേലാണ്. முதலாவது தேவன் பிரியப்படுவது ஆராதிக்கிற அந்த மனுஷன் மேல். അവന്റെ കയ്യിലിരിക്കുന്നതല്ല ദൈവത്തിന് പ്രസാദം. அவனுடைய கரத்தில் இருக்கிறதை கண்டல்ல ஆண்டவருக்கு பிரியம். അവന്റെ ആട്ടിൻകുട്ടിയല്ല ദൈവത്തിന് വേണ്ടത്. அவனுடைய ஆட்டுக்குட்டி எல்லாம் ஆண்டவருக்கு வேண்டியது. നമ്മുടെ കയ്യിലിരിക്കുന്നതല്ല ദൈവത്തിന് പ്രസാദം. தேவனுடைய பிரியமானது நம்முடைய கரத்தில் இருக்கிற பொருள் அல்ல. ഈ കൺവെൻഷന് വേണ്ടി 1 ലക്ഷം രൂപ നീ മുടക്കിയാലും, இந்த கன்வென்ஷனுக்காக 1 லட்சம் ரூபாய் நீ கொடுத்தாலும், എല്ലാം നീ ഫ്രീ ആയിട്ട് കൊടുത്താലും, எல்லாம் இலவசமாய் கொடுத்தாலும், ദൈവം നോക്കുന്നത് നിന്റെ മനസ്സിനെയാണ്. தேவன் பார்ப்பது உன்னுடைய
இருதயத்தை നിനക്ക് കൊടുക്കാൻ ഒന്നുമില്ലെങ്കിലും உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் നിന്റെ മുഖം പ്രസാദിച്ചാൽ ദൈവം ആരാധന സ്വീകരിക്കും. உன்னுடைய முகத்திலும் உன்னிலும் அவர் பிரியப்பட்டால் உன் ஆராதனை அவர் அங்கீகரிப்பார். നിന്നെ പ്രസാദിച്ചാൽ മാത്രമേ നിന്റെ വസ്തുവിനെ അവൻ പ്രസാദിക്കുകയുള്ളൂ. உன்மேல் அவர் பிரியமாயிருந்தால் மட்டுமே உன் கரத்தில் இருக்கிறதான பொருள் மேலே அவர் பிரியப்படுவார். രണ്ടാമത് കയീൻ കടന്നു ചെന്നു. இரண்டாவது காயின் அங்கே போனான். നാം വായിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? நாம் இப்படி வாசிக்கிறோம், കായീനിലും അവന്റെ വഴിപാടിലും ദൈവം പ്രസാദിച്ചില്ല. காயின் மேலும் அவனுடைய பலியின் மேலும் கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை. കായീൻ കൃഷി സാധനം കൊടുത്തതുകൊണ്ടല്ല ദൈവം പ്രസാദിക്കാഞ്ഞത്. காயின் அவன் விவசாயத்திலிருந்து எடுத்து கொடுத்ததுனால அல்ல ஆண்டவர் அப்படி சொன்னது. ചില ആളുകൾ പറയും കായീൻ ആടിനെ കൊടുക്കാത്തതുകൊണ്ടാണ് ദൈവം പ്രസാദിക്കാഞ്ഞത്. சிலர் இப்படி சொல்லுவார்கள், காயின் ஆட்டை கொடுக்காமல் விவசாய பொருட்களை காய்கறிகளை கொண்டு போனனால ஆண்டவர் பிரியப்படவில்லை என்று. നീ ആടിനെ കൊടുത്താലും കാളെ കൊടുത്താലും ആനെ കൊടുത്താലും ദൈവത്തിന് പ്രസാദമില്ല. ஆடு கொடுத்தாலும் மாடு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. ദൈവം നിന്നിൽ പ്രസാദിക്കണം. தேவன் உன்மேல் பிரியமா இருக்க வேண்டும். നിന്നിൽ പ്രസാദിക്കണം. உன்னில் பிரியமா இருக்க வேண்டும். എന്നാൽ ദൈവം പ്രസാദിച്ചില്ല. ஆனால் தேவன் பிரியமா இருக்கவில்லை. ദൈവം പ്രസാദിച്ചില്ലെങ്കിൽ മുഖം തെളിയില്ല. தேவன் உன்னில் பிரியப்படாவிட்டால் உன் முகம் அது தெளிவா இருக்காது. അവന്റെ മുഖം വാടി. அவனுடைய முகம் மாறினது. അവന്റെ മുഖം വാടി. அவனுடைய முகம் சோர்ந்து போனது. യഹോവേ ദൈവം അവനോട് പറഞ്ഞു, தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், കായീനേ, காயினே, പാപം നിന്റെ വാതിൽക്കൽ കിടക്കുന്നു. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லையானால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். അതിന്റെ ആഗ്രഹം നിന്നോടാണ്. அதனுடைய காரணம் நீதான். അതിന്റെ ആഗ്രഹം നിന്നോടാണ്. அதனுடைய காரணம் நீ உன்னே தான் இருக்கிறது. നീ അതിനെ കീഴടക്കണം. நீ அதை കീഴടக்க வேண்டும். പാപത്തെ നീ കീഴടക്കിയില്ലെങ്കിൽ, பாவத்தை நீ மேற்கொள்ளாவிட்டால் പാപം നിന്നെ കീഴടക്കും. பாவம் உன்னை கீழடக்கும். ആരാധനയ്ക്ക് പോകുന്നവൻ പാപിയായി തിരിച്ചുപോയി. ஆராதனைக்கு போனவன் பாவியாக திரும்ப போகிறான். പിന്നെ അവന്റെ ആഗ്രഹം മുഴുവൻ ആരാധിക്കുന്നവനെ കൊന്നു മുടിക്കണം. அவனுடைய இதயத்தில் இருந்த ஆசை முழுவதும் ஆராதிக்கிறவனை கொலை செய்ய வேண்டும். ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരാധന കഴിഞ്ഞു പോകുമ്പോൾ രണ്ടു കൂട്ടരുണ്ടാവും. ஆராதனை முடிந்து திரும்ப போகும்போது அதிலே ரெண்டு பிரிவினர் இருப்பார்கள். സന്തോഷത്തോടെ പോകുന്നവരുണ്ട്, சந்தோஷத்தோடு திரும்ப போகிறவர்கள் உண்டு. ആരാധിക്കുന്നവനെ തീർക്കണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നവരുണ്ട്. ஆராதிக்கிறவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு. ദൈവമേ നന്ദിയോടെ സ്തോത്രം. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். അതുകൊണ്ട് അവൻ പറഞ്ഞു, ഹാബേലേ ബാ, നമുക്ക് കൃഷി സ്ഥലത്തേക്ക് പോകാം. ஆகவே அவன் சொன்னான், ஆபேலை அவன் விவசாய நிலத்திற்கு அழைத்துக் கொண்டு போனான். അവൻ നല്ല മനസ്സുള്ളവനായതുകൊണ്ട്, அவன் களங்கமில்லாத மனது இருந்தபடினாலே, ചേട്ടൻ പറഞ്ഞതല്ലേ, அண்ணன் சொன்னது இல்லையா, ഒരു കുഴപ്പം ഉണ്ടാവുകയല്ല, பிரச்சனை இருக்காது. അവൻ വിളിച്ചതും വളരെ സന്തോഷത്തോടെയാണ്. அவன் அழைத்ததும் சந்தோஷத்தோடு தான் அழைத்தான். പക്ഷേ ആദ്യത്തെ കൊലപാതകം അവിടെ ഉണ്ടായി. ஆனால் முதல் கொலைபாதகம் அங்கே உண்டானது. എന്നാൽ ആരാധിക്കുന്നവനെ നിർത്താൻ ലോകത്തിലെ ആർക്കും കഴിയുകയില്ല. ஆனால் ஆராதிக்கிறவனை தடுத்து நிறுத்த உலகத்தில் ஒருவனாலும் முடியாது. ഹാബേലിന്റെ രക്തത്തെക്കാൾ ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന യേശുവിന്റെ രക്തം, ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கலும் அதிகமாய் பேசுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் നമ്മുടെ സകല പാപവും പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കുന്നു. நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരാധനയ്ക്ക് മുമ്പേ ക്രമീകരണം ഉണ്ടാകണം. ஆராதனைக்கு முன்பதாகவே நம்முடைய ஜீவியத்தில் ஒரு ஒழுங்கு உண்டாக வேண்டும். അതുകൊണ്ട് കർത്താവ് പറഞ്ഞു, ஆகவே ஆண்டவர் சொன்னார், നീ ആരാധനയ്ക്ക് പോകുമ്പോൾ, நீ ஆராதனைக்கு போகும் பொழுது, നീ യാഗം നടത്താൻ പോകുമ്പോൾ, நீ பலி செலுத்த போகும் பொழுது, നിന്റെ സഹോദരന് നിന്നോട് വല്ലതും ഉണ്ടെന്ന് തോന്നിയാൽ, உன்னுடைய சகோதரனுக்கும் உனக்கும் பிரச்சனை உണ്ടെന്ന് തോന്നിனால், നിന്റെ യാഗവസ്തു അവിടെ വെച്ചിട്ട് உன் பலி பொருளை அங்கே வைத்துவிட்டு മുന്നേ പോയി സഹോദരനോട് നിരന്നുകൊള്ളുക. உன் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு முதலாவது சகோதரனோடு ஒப்புரவாகு. തമ്മിൽ തമ്മിൽ പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ, மாறி மாறி பிரச்சனை இருந்தால், ഭാര്യയും ഭർത്താവും തമ്മിൽ പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ, புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருந்தால், ദൈവമക്കൾ തമ്മിൽ തമ്മിൽ പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ, தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், ദൈവം നിന്റെ ആരാധനയെ സ്വീകരിക്കുകയില്ല. தேவனுடைய ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார். 1000 രൂപ കാണിക്കയിട്ടാലും, 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும், 1,00,000 രൂപ കാണിക്കയിട്ടാലും, 1,00,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும், കൺവെൻഷൻ മുഴുവനും സ്പോൺസർ ചെയ്താലും, கன்வென்ஷன் முழுவதையும் பொறுப்படுத்தாலும், നിന്റെ സഹോദരനോട് നിനക്ക് വല്ലതും ഉണ്ടെന്ന് തോന്നിയാൽ, உன் சகோதரனோடு உனக்கு பிரச்சனை இருந்தால், അത് ക്രമീകരിക്കാതെ, அதை ஒழுங்குபடுத்தாமல், അതിന് പരിഹാരം വരുത്താതെ, அதற்கு ஒரு பரிகாரம் உண்டாக்காமல், നിന്റെ പ്രാർത്ഥനയെ ദൈവം അംഗീകരിക്കില്ല. உன் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். നിനക്ക് ഉറക്കെ പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയും, உனக்கு சத்தம் போட்டு ஜெபிக்க முடியும், ഹല്ലേലൂയ പറയാൻ കഴിയും, அல்லேலூயா சொல்லவும் முடியும், കൊയർ ലീഡ് ചെയ്യാൻ കഴിയും, கொயர் லீட் பண்ணவும் முடியும். എനിക്കൊരു കൊയർ ലീഡറെ എനിക്കറിയാം. எனக்கு ஒரு கொயர் லீடரை எனக்கு தெரியும். നന്നായി വർഷിപ്പ് ലീഡ് ചെയ്യും. பாடல் குழு தலைவனாக இருப்பார். ആൾ അമേരിക്കയിലാണ്.
நன்றாய் அவன் worship பண்ணுவான். ആൾ അമേരിക്കയിലാണ്. ஆள் இப்பொழுது அமெரிக்காவிலே നാട്ടിൽ വന്ന് കല്യാണം കഴിച്ചു. இங்க ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணினார். കല്യാണത്തിന് അയാൾ തന്നെ വർഷിപ്പ് ലീഡ് ചെയ്തു. கல்யாணத்திலேயே அவருடைய கல்யாணத்திலே அவர்தான் ஆராதனை நடத்தினார். എല്ലാവർക്കും വലിയ സന്തോഷമായി. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். എന്നാ വർഷിപ്പ് ലീഡറാണ്, என்ன ஆராதனை வீரன். ആ പെണ്ണിന്റെ ഭാഗ്യം, அந்த பெண்ணுடைய பாக்கியம் அது. പെണ്ണിന്റെ അപ്പനും അമ്മയൊക്കെ സന്തോഷമായി. എന്റെ മരുമോൻ നല്ല വർഷിപ്പ് ലീഡർ ആണല്ലോ. அந்த மனைவியுடைய அம்மா அப்பாவுக்கெல்லாம் என் மருமகன் ரொம்ப വർഷിപ്പ് ലീഡർ. ചിലർക്ക് കുശുമ്പും തോന്നി, ചിലருக்கு பொறாமை வந்தது. ഇത്ര വർഷിപ്പ് വേണ്ടായിരുന്നു, இவ்வளவு அதிகமான நேரம் വർഷിപ്പ് എടുക്കേണ്ട. എന്തായാലും അമേരിക്കക്കാരനല്ലേ, ஆனாலும் அமெரிக்காக்காரன் இல்லையா. ഒരു മാസം കഴിഞ്ഞ് പെൺകുട്ടിയും കൊണ്ട് അവൻ പോയി. ஒரு மாதம் கழிந்து அந்த மனைவியை அழைத்து கொண்டு போனான். ഒരാഴ്ച കഴിഞ്ഞപ്പോൾ പെൺകുട്ടി വീട്ടിലേക്ക് ഫോൺ ചെയ്തു. ஒரு வாரம் கழித்து அந்த பெண் வீட்டிற்கு தொலைபேசி அழைத்தாள். அப்பா அப்பா വർഷിപ്പ് ഒക്കെ നന്നായിട്ടിരിപ്പുണ്ട്, വർഷിപ്പ് എല്ലാം നല്ലതാ இருக்கு. പക്ഷെ അവന്റെ ബെഡ്റൂമിൽ അവൻ എന്നെ കയറ്റുകയില്ല. ஆனால் அவனுடைய படுக்கை அறையிலே என்னை அனுமதிக்கவில்லை. അവന് കാപ്പി കൊടുക്കാനും ഭക്ഷണം ഉണ്ടാക്കാനും ഞാൻ, அவனுக்கு காப்பி கொடுக்கவும் ஆகாரம் சமையல் பண்ணவும் நான் இருக்கிறேன். രാത്രി അവന് വേറെ ഭാര്യ വരും അവന് കൂട്ടുകിടക്കാൻ. இரவு வேற மனைவியை அழைத்து கொண்டு அங்கே இருக்கிறான். വർഷിപ്പ് ലീഡർ, വർഷിപ്പ് ലീഡർ. ദൈവത്തിന് നിന്റെ ആരാധന വേണ്ട, ആണ്ടവർക്ക് ഉന്റെ ആരാധന വേണ്ടാം. പാപം ചെയ്യുന്നവന്റെ ആരാധന ദൈവം സ്വീകരിക്കില്ല. പാപം ചെയ്യുന്നവന്റെ ആരാധന കർത്തർ അംഗീകരിക്ക മാട്ടാർ. എത്ര പറഞ്ഞാലും മനുഷ്യൻ കേൾക്കില്ല. എவ்வளவு சொன்னாலும் மனுஷன் கேட்க மாட்டான். ദൈവം എന്തെല്ലാം കാര്യങ്ങളാണ് പറഞ്ഞത്. தேவன் எவ்வளவோ காரியங்களை சொல்லி கொடுத்தார். മനുഷ്യൻ പറയുന്നത് ദൈവം മനുഷ്യൻ പറയുന്നത് ഒന്നും കേൾക്കില്ല. தேவன் சொன்ன மனுஷன் சொன்னது எதுவுமே அவள் கேட்கவில்லை. എന്നാൽ ദൈവം പറയുന്ന എല്ലാം ജന്തുക്കൾ കേൾക്കും. ஆனால் தேவன் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் மிருகங்கள் கேட்கிறது. എല്ലാ മൃഗങ്ങളും, ഒരു മൃഗവും ഇതുവരെ കംപ്ലൈന്റ് പറഞ്ഞിട്ടില്ല. ஒரு மிருகமும் இதுவரைக்கும் முறுமுறுத்ததில்லை. പറഞ്ഞതുപോലെ അവരനുസരിക്കും. അവർ சொன்னால் சொன்னதுപോലെ അவைകൾ കീഴ്പ്പെടുகிறது. നമുക്കറിയാം, നമ്മുടെ യോനാ പ്രവാചകൻ ഭയങ്കര കുഴപ്പം കാണിച്ചു. നമ്മുടെ യോനാ தீர்க்கதரிசி அதிகமான பிரச்சனை ഉണ്ടാക്കിனார். യഹോവേ ദൈവം മത്സ്യത്തോട് തിമിംഗലത്തോട് പറഞ്ഞു, தேவனாகிய கர்த்தர் திமிங்கலத்தை பார்த்து கட்டளையிட்டார், ഞാൻ ഒരാളെ അങ്ങോട്ട് വിടുന്നുണ്ട്. நாங்க ஒரு ஆளை போட்டிருக்கிறேன், അവൻ അല്പം പിന്മാറ്റക്കാരനാണ്, அவர் പിന്മാറ്റക്കാരൻ, നീ അങ്ങോട്ട് വാ തുറന്നു വെച്ചേക്കണം, നീ അங்கே പോയി വായ തുറന്നു வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், അവന്റെ ദേഹത്തൊരു പോറ് പോലും ഏൽക്കാതെ നീ അവനെ അങ്ങ് വിഴുങ്ങിയേക്കണം, அவன் கீழே விழும்போது அப்படியே நீ அவனை விழுங்க வேண்டும். ഉടനെ മത്സ്യം പറയാണ്, உடனே அந்த மீன் சொல்லுகிறது, യഹോവേ கர்த்தாவே, എന്റെ പരിശുദ്ധനെ, என்னுடைய பரிசுத்த தெய்வமே, അവൻ പിന്മാറ്റക്കാരനല്ലേ, അവൻ പിന്മാറ്റക്കാരൻ അല്ലവാ, ഞാൻ അവനെ വിഴുങ്ങണോ, ഞാൻ അവനെ പോയി വിഴുങ്ങണമാ, ഞാൻ ഒരു കാര്യം ചെയ്യാം, ഒരു കാര്യം ചെയ്യலாம், അവനൊരു മര്യാദ പഠിപ്പിക്കാം, அவனுக்கு கொஞ்சம் மரியாதை சொல்லி கொடுக்கலாம், അവന്റെ തല ഞാൻ കടിച്ചു പിടിക്കാം, 2 ദിവസം അവിടെ കിടക്കട്ടെ, அவனுக்கு தலையை மாத்திரம் கடிச்சு நான் பிடிச்சுக்கிடுறேன், 2 நாட்கள் அவனுக்கு இருக்கட்டும், പിന്മാറ്റക്കാരനെ ഞാൻ ഒരു ശിക്ഷ കൊടുക്കാം, പിന്മാറ്റക്കാരனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறேன். യഹോവ പറഞ്ഞു, തൊട്ടേക്കരുത്, தேவனாய் கர்த்தர் அப்படி செய்யக்கூடாது, അയ്യോ എന്റെ വയറ്റിൽ വന്ന 3 ദിവസം ഈ പിന്മാറ്റക്കാരൻ പ്രശ്നം ഉണ്ടാക്കും, ஐயோ இந்த பின்மாற்றக்காரன் என்னோட வயித்துக்குள்ள கிடந்தா 3 நாள் பிரச்சனை ഉണ്ടാക്കുവാன், നീ അല്പം അവിടെ നിൽക്ക്, നീ கொஞ்சம் பொறுத்துக்கொள், പോറൽ പോലും ഏൽക്കാതെ അടുത്ത ദിവസം അവനെ പുറത്തു വിട്ടേക്കണം, சரியா கரெக்டா 3வது நாள் அவனை கொண்டு போய் அங்க வெளியே விட வேண்டும். ദൈവം വേറൊരാളോട് പറഞ്ഞു, தேவன் வேறொராளோடு சொன்னார், അത് സിംഹത്തിനോടാ പറഞ്ഞത്, சிங்கத்தோடு சொன்னார், എന്റെ ദാസനായ ദാനിയേൽ അങ്ങോട്ട് വരുന്നുണ്ട്, என்னுடைய தாசனாக தானியேல் நீ இருக்கிற இடத்துக்கு வருகிறான், നിന്റെ വായ അടച്ചു വെച്ചേക്കണം, உன் வாயை மூடி வைத்திருக்க வேண்டும், നിന്റെ മീശ പോലും നീ വിറപ്പിക്കരുത്, உன் மீச கூட ஆடப்படாது, നീ ഒരു ശബ്ദം പോലും കേൾപ്പിക്കരുത്, ஒரு சிறு சத்தம் போடக்கூடாது. അയ്യോ തിമിംഗലം വാ പൊളിച്ചു വിഴുങ്ങി, திமிங்கலம் அவனை விழுங்கினது, എന്നാൽ ദാനിയേലിന്റെ സിംഹം വാ തുറന്നില്ല, ஆனால் தானியேலுக்கு முன்னே இருந்த சிங்கம் வாய் திறக்கவில்லை. ഏലിയാവ് വലിയ കഷ്ടത്തിൽ കിടക്കുകയാണ്, எலியா ஒரு பிரச்சனையில் இருக்கிறார், ദേശത്ത് മുഴുവനും ക്ഷാമമാണ്, தேசம் முழுவதும் பஞ்சம், ഒരു അപ്പത്തിന്റെ കഷ്ണം കിട്ടാനില്ല, ஒரு அப்பத்துண்டு கிடைக்கவில்லை. ദൈവം കാക്കയോട് പറഞ്ഞു, ஆண்டவர் காகத்தை பார்த்து சொன்னார், നിനക്ക് ആദ്യം കിട്ടുന്ന മാംസം உனக்கு முதலாவது கிடைக்கிற அந்த இறைச்சி എന്റെ ദാസനായ ഏലിയാവിന് കൊണ്ട് കൊടുക്കണം, என் ஊழியக்காரனாகிய எலியாவுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். കാക്ക പറയാണ്, காக்கா சொல்லுது, എന്റെ പൊന്നു കർത്താവേ, ஆண்டவரே, എത്ര നാള് കാത്തിരുന്നിട്ടാണ് ഒരു ഇറച്ചി കഷ്ണം കിട്ടിയത്, எத்தனையோ நாள் நான் காத்திருந்துதான் ஒரு இறைச்சி துண்டு கிடைத்தது, അത് ആദ്യത്തെ ഞാൻ കഴിക്കാൻ, രണ്ടാമത് കിട്ടുന്നത് കൊണ്ട് കൊടുക്കാം, அதை முதலாவது கிடைக்கிறது நான் சாப்பிடுகிறேன், இரண்டாவது கிடைப்பதை கொண்டு கொடுக்கிறேன், ഒരു നിവർത്തിയില്ല, ஒரு நிவர்த்தியும் இல்ல, ഏറ്റവും നല്ലത് നീ അവന് കൊണ്ട് കൊടുക്കണം, மிகவும் நல்லது உனக்கு கிடைக்கிறதை நீ அவனுக்கு கொண்டு கொடுக்க வேண்டும். ദൈവം പറഞ്ഞാൽ സിംഹം കേൾക്കും, தேவன் சொன்னால் சிங்கம் கேட்கிறது, ദൈവം പറഞ്ഞാൽ തിമിംഗലം കേൾക്കും, தேவன்
சொன்னால் திமிங்கலம் கீழ்ப்படுகிறது. ദൈവം പറഞ്ഞാൽ കാക്ക അനുസരിക്കും. தேவன் சொன்னால் காக்கா கீழ்ப்படுகிறது. എന്നാൽ മനുഷ്യൻ മാത്രം അവനെ അനുസരിക്കുകയില്ല. ஆனால் மனிதர்கள் மாத்திரம் அவருக்கு கீழ்ப்படிவதில்லை. നിന്റെ സഹോദരന് നിന്നോട് വല്ലതും ഉണ്ടെന്ന് തോന്നിയാൽ, உன் சகோதரனுக்கு உன்னிடத்திலே பிரச்சனை உண்டென்றால், നീ ആരാധനയ്ക്ക് മുൻപ്, நீ ஆராதிப்பதற்கு முன்பு അവനോട് ക്രമീകരണം പ്രാപിക്കണം. அவனோடு போய் ஒப்புரவாக வேண்டும். നീ അവനോട് നിരപ്പ് പ്രാപിക്കണം. நீ அவனோடு மன்னிப்பு கேட்க வேண்டும். എന്നിട്ട് നീ യാഗം നടത്ത്. பின்பு நீ உன் பலியை செலுத்து. അപ്പോൾ ഞാൻ പ്രസാദിക്കാം. அப்பொழுது நான் அதிலே பிரியப்படுவேன். ദൈവത്തിന് നന്ദിയോട് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. അങ്ങനെ ആരാധനയുടെ മഹാത്മ്യം വെളിപ്പെടുത്തിയ ആളാണ് അബ്രഹാം. அப்படிப்பட்ட ആരാധനയുടെ മഹത്വത്തെ വെളിപ്പെടുത്തുന്നവർ தான் അബ്രഹാം. ഉൽപ്പത്തി പുസ്തകം 22-ാമത്തെ അധ്യായത്തിൽ നമ്മൾ അത് കാണുന്നുണ്ട്. ആദിയാഗമം 22-ാം അധികാരത്തിൽ നാം അത് കാണുகிறோம். കിം ജെയിംസ് വേർഷനിൽ വർഷിപ്പ് എന്ന പദം ആദ്യം കാണുന്നത് ഉൽപ്പത്തി 22-ലാണ്. ஆதியாகமம் 22-ാം അധികാരത്തിൽ தான் ആംഗല മൊഴിപെയർപ്പാകിയ കിങ് ജെയിംസ് വേർഷനിൽ முதலாக பார்க்கிறோம். എന്നാൽ ഉൽപ്പത്തി പുസ്തകം 4-ാം അധ്യായത്തിൽ ശേത്തിന്റെ മക്കൾ ആരാധിച്ചു എന്ന് മലയാളത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. ஆனால் ஆதியாகமம் 4-ാം അധികാരത്തിലെ சேத்தின் பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. എന്നാൽ ശരിയായ ട്രാൻസ്ലേഷൻ ആരാധിച്ചു എന്നല്ല. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு ஆராதனை என்று அல்ல. അവിടെ പിടിച്ചിരിക്കുന്ന അവർ ദൈവത്തെ വിളിച്ചു എന്നാണ്. அவள் தமிழிலே தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ദൈവത്തിന് സ്തോത്രം. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. എന്നാൽ 22-ാമത്തെ അധ്യായത്തിലാണ് അവൻ അബ്രഹാം പറയുന്നത്, ഞാനും ബാലനും അവിടുത്തോളം പോയി വർഷിപ്പ് ചെയ്ത് മടങ്ങി വരാം. 22-ാം അധികാരത്തിലെ தான் நானும் பிள்ளையாண்டானும் போய் அங்கே தேவனை பலி செலுத்தி ஆராதித்து வருகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ആരാധനയ്ക്ക് വിലയുണ്ട് കേട്ടോ. ஆராதனைக்கு ஒரு விலைக்கரையும் உண்டு. അതിന് അല്പം യാത്ര ചെയ്യാനുണ്ട്. அதற்கு நான் பிரயாணப்படுகிறேன். യഹോവ ദൈവം അബ്രഹാമിന് പ്രത്യക്ഷപ്പെട്ടിട്ട് പറഞ്ഞു, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு சொன்னார், അബ്രഹാമേ, ஆபிரகாமே, ഞാൻ നിന്നെ വിളിച്ച നാൾ മുതൽ ഇതുവരെ നീ എന്നോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. நான் உன்னை அழைத்த நாள் முதல் இதுவரைக்கும் நான் உன்னோடு கூட உண்டு. നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നു എന്ന് എനിക്ക് തിരിച്ചറിയണം. நீ என்னை உண்மையிலேயே நேசிக்கிறாயா என்பதை நான் அறிய வேண்டும். അതുകൊണ്ട് നീ സ്നേഹിക്കുന്ന നിന്റെ മകനായ ഇസഹാക്കിനെ, ஆகவே நீ நேசிக்கிற உன் மகனாகிய ஈசாக்கை ഞാൻ കാണിപ്പായിരിക്കുന്ന ദേശത്ത് കൊണ്ടുപോയി അവനെ യാഗം കഴിക്കണം. நான் உனக்கு காட்டுகிற மலை ஒன்றிலே போய் நீ பலி செலுத்த வேண்டும். നീ പോയി യാഗം കഴിക്കണം. நீ போய் பலி செலுத்த வேண்டும். അയ്യോ, ആർക്കും അത് സഹിക്കാൻ കഴിയില്ല. ஐயோ, இதை யாருக்கு தான் சகிக்க முடியும்? ദൈവം നമ്മളോടാണ് അങ്ങനെ പറയുന്നതെങ്കിലോ? தேவன் நம்மை பார்த்தபடி சொன்னார். എനിക്ക് 3 മക്കളുണ്ട്. எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. ദൈവം അങ്ങനെ പറയില്ല എന്നാണ് എന്റെ വിശ്വാസം. தேவன் அப்படி சொல்ல மாட்டார் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். ദൈവം നിങ്ങളോട് ആരോടും അങ്ങനെ പറയാതിരിക്കട്ടെ. உங்களுடைய யாரிடத்திலும் கர்த்தர் அப்படி சொல்லாதிருப்பாராக. നമ്മുടെ കൊച്ചിന് ഒരു പനി വന്നാൽ നമുക്ക് സഹിക്കാൻ പറ്റില്ല. நம்முடைய பிள்ளை ஒரு காரியத்தை கண்டு பயப்பட்டாலே அதை நமக்கு சகிக்க முடியாது. കഴിഞ്ഞ ദിവസം ഞാൻ ഉച്ചയ്ക്ക് ഊണ് കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ, கடந்த நாளிலே மத்தியானம் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது എന്റെ ഇളയ മകളുടെ മകൻ എന്റെ കൂടെയുണ്ട്. இளைய மகளுடைய மகன் பேரன் பாஸ்டரோடு கூட உண்டு. അവന് 2.5 വയസ്സായി. அவனுக்கு 2.5 വയസ്സ്. ഭയങ്കര കുസൃതിയാണ്. அதிகமான குறும்பு செய்வான். അവൻ അവന്റെ മമ്മിയുടെ മടിയിൽ നിന്ന് താഴോട്ട് ഇറങ്ങിയിരുന്നു. அவனுடைய அம்மாவுடைய மடியிலிருந்து கீழே இறங்கி இருந்தான். എന്ത് സംഭവിച്ചെന്ന് അറിയില്ല. என்ன நடந்தது என்று தெரியாது. എവിടെയോ തട്ടിയോ മുട്ടിയോ എന്ന് അറിയില്ല. எங்க போய் தட்டுப்பட்டதா என்று தெரியாது. അവൻ കരയാൻ തുടങ്ങി. அழ ஆரம்பித்தான். കരഞ്ഞിട്ട് ശ്വാസം കിട്ടിയില്ല. அழுது 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 அவனாலே மூச்சு விட முடியவில்லை. അവൻ ബോധം കെട്ടു. அவன் மயங்கி விழுந்தான். എന്റെ മകൾ കിടന്ന് കരയാൻ തുടങ്ങി. என் மகள் கிடந்து அழ ஆரம்பித்தாள். എന്റെ വൈഫ് കരയാൻ തുടങ്ങി. என்னுடைய மனைவி அழ ஆரம்பித்தாள். ഞാൻ ഭക്ഷണം ഇട്ടിട്ട് ഞാൻ ഓടിച്ചെന്നു. நான் ஆகாரத்தை விட்டு ஓடி போனேன். ഞാൻ നോക്കുമ്പോൾ അവൻ തളർന്നു കിടക്കുകയാണ്. நான் பார்க்கும்போது அவன் சோர்ந்து படுத்திருக்கிறான். എന്റെ ശക്തി എല്ലാം ക്ഷയിച്ചു പോയി. என்னுடைய பலன் எல்லாம் போய்விட்டது. ഞാൻ കാറിന്റെ കീ തപ്പിട്ട് എനിക്ക് കാണാൻ കഴിയുന്നില്ല. நான் என்னுடைய காருடைய சாவியை தேடுகிறேன், கிடைக்கவில்லை. ഒരു അടുത്ത നെയ്ബറെ വിളിക്കണം, ഫോൺ നമ്പർ എന്റെ മറന്നുപോയി. பக்கத்து வீட்டுக்காரன் அழைக்கணும், போன் நம்பர் மறந்துட்டு. എന്റെ കൊച്ചു കുഞ്ഞിന്റെ ആ കിടപ്പ് കണ്ടിട്ട് എനിക്ക് സഹിക്കാൻ വയ്യാതായി. என் சிறு பிள்ளை அப்படி படுத்திருந்ததை கண்டு என்னாலே அதை சகிக்க முடியவில்லை. ഞാൻ അവനെ എടുത്ത് കുലുക്കാൻ തുടങ്ങി. நான் அவனை அசைக்க ஆரம்பித்தேன். അവന്റെ പുറത്ത് തട്ടി. அவனுடைய பின்னாலே நான் தட்ட ஆரம்பித்தேன். എന്റെ ഭാര്യ കരഞ്ഞുകൊണ്ട് കർത്താവേ അവളോട് ഉറക്കനില വിളിച്ചു. என் மனைவி அழுது கொண்டு ஆண்டவரே என்று ஜெபிக்க ஆரம்பித்தாள். എന്റെ മകള് കരഞ്ഞു ദൈവത്തോട് വിളിച്ചു. என் மகளும் அழுது கொண்டே தேவனை பார்த்து கதறினாள். അവരെ ആശ്വസിപ്പിക്കേണ്ട ആളാണ് ഞാൻ. அவர்களை ஆறுதல் படுத்துகிறவன் தான் நான். പക്ഷേ എനിക്ക് നിയന്ത്രിക്കാൻ കഴിയുന്നില്ല. ஆனால் எனக்கும் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. എന്തായാലും ദൈവം അവന്റെ ശ്വാസം തിരികെ കൊടുത്തു. என்றாலும்
தேவன் அவனுடைய சுவாசத்தை திரும்ப கொடுத்தார். അയ്യോ, ഞാൻ സ്നേഹിക്കുന്ന എന്റെ കുഞ്ഞിന് ഒരു രോഗം വന്നാൽ സഹിക്കാൻ കഴിയില്ല. நான் நேசிக்கிற என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சின்ன வியாதி வந்தாலே என்னால சகிக்க முடியவில்லை. വാർദ്ധക്യത്തിൽ ജനിച്ച ഇസഹാക്ക്, வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கு, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, അവൻ വളർന്ന ഒരു പരുവമായപ്പോൾ, அவன் வளர்ந்து ஒரு சின்ன பருவமான போது, ഏകദേശം 14 വയസ്സ് പ്രായമുള്ളപ്പോൾ, கிட்டத்தட்ட 14 வயது பருவமான போது, കുറച്ച് വിറകൊക്കെടുത്ത് തലയിൽ വെക്കാനുള്ള ആരോഗ്യം അവനുണ്ട്. கொஞ்சம் விறகெடுத்து தலையில வைப்பதற்கான ஆரோக்கியம் உண்டு. രാത്രി ദൈവം അബ്രഹാമിനോട് പറയാണ്, இரவிலே தேவன் ஆபிரகாமோடு சொல்லுகிறார், നീ സ്നേഹിക്കുന്ന നിന്റെ ഏകജാതനായ മകൻ ഇസഹാക്കിനെ நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே புத்திரனாகிய ஈசாக்கை നീ പോയി യാഗം കഴിക്കണം. நீ கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும். There is no option at all. அதை விட்டால் வேறு வழி இல்லை. നിന്റെ വസ്തു മുഴുവൻ തരാൻ പറഞ്ഞാൽ അബ്രഹാം വിട്ടുകൊടുക്കും. ஆபிரகாமுடைய சொத்து முழுவதையும் கேட்டாலும் കൊടുത്തു വിടുവാർ. എല്ലാം വിൽക്കാൻ തയ്യാറാണ്. எல்லாவற்றையும் கொடுக்க அவன் ஆயத்தம். പക്ഷേ ദൈവം ചോദിച്ചത് നീ സ്നേഹിക്കുന്നതാണ്. ஆனால் தேவன் கேட்டது ஆபிரகாமை நீ நேசித்தவருடைய மகன். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നമ്മളോട് ദൈവം അങ്ങനെ പറഞ്ഞാൽ, நம்மோடு தேவன் அப்படி சொன்னால், കേരളത്തിലെ ആളുകൾ ഒരു കാര്യം ചെയ്യും. கேரளாவிலே ஆட்கள் ஒரு காரியம் செய்வார்கள். നേരെ പ്രവാചകന്റെ അടുക്കൽ ചെല്ലും. நேரே தீர்க்கதரிசி இடத்திலே போவார்கள். എന്നിട്ട് ചോദിക്കും, தீர்க்கதரிசி இடத்திலே போய் கேட்பார்கள், ഇങ്ങനെ ഒരു സ്വപ്നം കണ്ടു, இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். അത് ദൈവത്തിൽ നിന്നാണോ പിശാചിൽ നിന്നാണോ? அது தேவன் பேசினதா பிசாசு பேசினதா? അയാള് പേടിച്ചിട്ട് പറയും പിശാചിൽ നിന്നാണോ, കൊച്ചിനൊന്നും സംഭവിക്കില്ലെന്ന് പറയും. அவர்கள் தீர்க்கதரிசி சொல்லுவார்கள், இது பிசாசிடத்திலிருந்து வந்ததாக்கும் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. ദൈവം അങ്ങനെയൊന്നും പറയില്ല. ஆண்டவர் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டார். അയ്യോ, ഇത് ഗബ്രിയേലും എല്ലാം പറഞ്ഞതാണോ? ஐயோ இது கபிரியேல் தூதன் சொன்னதா? ഇനി ദൈവത്തിന് വല്ല തെറ്റ് പറ്റിയോ? தேவனுக்கு ஏதாவது தவறு கிடைத்து அவர் தவறாக சொல்லி விட்டாரா? ഇല്ല, ഇതിനു മുമ്പ് ഞാൻ അവന്റെ ശബ്ദം ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. இல்லை இல்லை, இதற்கு முன்பும் அவருடைய சத்தம் நான் கேட்டிருக்கிறேன். അബ്രഹാം അതിനെ തയ്യാറായി. ஆபிரகாம் அதற்கு ஆயத்தமானார். നാം വായിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? நாம் இப்படி வாசிக்கிறோம், 3 ദിവസത്തെ യാത്ര ചെയ്യണം യാഗം നടത്താനായിട്ട്. 3 நாட்கள் அந்த மோரியா மலைக்கு பிரயாணம் பண்ண வேண்டும். പെട്ടെന്ന് തീരില്ല. சீக்கிரம் போய் சேர முடியாது. അബ്രഹാമിന്റെ ഉള്ളിൽ എന്തെല്ലാം വന്നു എന്ന് നമുക്കറിയില്ല. ஆபிரகாமுடைய உள்ளத்தில் என்னென்ன போராட்டங்கள் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ഒരു അപ്പനുണ്ടായ എല്ലാ വികാരവും കാണാം. ஒரு தகப்பனுக்கு இருந்த எல்லா விதமான போராட்டங்களும் வேதனைகளும் அவனுக்கு இருந்திருக்கும். പക്ഷേ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് അതൊന്നും ഇവിടെ രേഖപ്പെടുത്തിയില്ല. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை ஒன்றும் இந்த வேத புத்தகத்தில் சொல்லவில்லை. അവിടെ അബ്രഹാമിന്റെ അനുസരണം മാത്രമാണ് നമുക്ക് കാണുന്നത്. அங்கே ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. അവൻ നാം വായിക്കുന്ന അതിരാവിലെ അബ്രഹാം എഴുന്നേറ്റു. அங்கே வாசிக்கிறோம், அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்திருந்து. ഉൽപ്പത്തി 22 അതിരാവിലെ എഴുന്നേറ്റു. ஆதியாகமம் 22 அதிகாலை எழுந்திருந்து. ആരാധനയ്ക്കുള്ള ഒരു തയ്യാറെടുപ്പാണ് രാവിലെ എഴുന്നേൽക്കൽ. ஆராதனைக்கு ஒரு ஆயத்தம் என்றால் அது அதிகாலையில் எழுந்திருப்பது. ആരാധനയ്ക്കുള്ള ഒരു തയ്യാറെടുപ്പ് രാവിലെ അവൻ നടത്തി. ஆராதனைக்கான ஆயத்தத்தை அதிகாலையிலே அவன் செய்தான். ഇസഹാക്കിനെ ഒരുക്കി കൂടെ കൊണ്ടുപോവുകയാണ്. ஈசாக்கை ஆயத்தப்படுத்தி கூட அழைத்து கொண்டு போகிறார். ഒരുമിച്ച് യാത്ര ചെയ്യാണ്. ஒருமித்து பிரயாணம் பண்ணுகிறார்கள். തന്റെ ദാസന്മാര് കൂടെയുണ്ട്. அவருடைய வேலைக்காரர் கூட உண்டு. അങ്ങനെ യാഗത്തിന്റെ അടുത്തെത്തിയപ്പോൾ பலி செலுத்துவதற்கான இடத்திற்கு பக்கத்திலே போன போது ഇസഹാക്ക് ഒരു ചോദ്യം ചോദിച്ചു. ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்டான். അപ്പാ, அப்பா, യാഗത്തിനുള്ള വിറകുണ്ട്, பலி செலுத்துவதற்கான விறகு இருக்கிறது, കത്തിക്കുവാൻ തീയുണ്ട്, பற்ற வைப்பதற்காக அக்னி இருக்கிறது, അറക്കുവാൻ കത്തിയുണ്ട്, அந்த பலிமிருகத்தை வெட்ட கத்தி இருக்கிறது. യാഗമൃഗം എവിടെയാണ്? ஆனால் பலிமிருகம் எங்கே? ഇസഹാക്കിന് അറിയാം യാഗത്തിന് ഒരു ആട്ടിൻകുട്ടി വേണം. ஈசாக்குக்கு தெரியும் பலி செலுத்த ஒரு ஆட்டுக்குட்டி வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. വീട്ടിലെ മക്കൾ അറിയണം ആരാധന എന്താണെന്ന്. ஆராதனை என்றால் என்ன என்பதை வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். വീട്ടിലെ മക്കൾ അറിയണം. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தெரிய வேண்டும். 128 സങ്കീർത്തനം നമ്മൾ വായിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? 128 சங்கீதத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், യഹോവയെ ഭയപ്പെട്ട് கர்த்தருக்கு பயப்படுகிற അവന്റെ വഴികൾ നടക്കുന്ന മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ. அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ദൈവത്തെ ഭയപ്പെടുന്ന പുരുഷൻ ഭാഗ്യവാൻ. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். അവന്റെ ഭാര്യ ഫലപ്രദമായ മുന്തിരിവള്ളി പോലെ വീട്ടിനകത്തിരിക്കും. அவருடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதிருக்கிற திராட்சை கொடியை போல இருப்பார். അവരുടെ മക്കൾ മേശയ്ക്ക് ചുറ്റും ഒലിവ് തൈകൾ പോലെ ഇരിക്കും. அவருடைய மக்களுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். ഒലിവ് തൈകൾ പോലെ ഇരിക്കും. ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். നമ്മുടെ വീട്ടിൽ ആ അന്തരീക്ഷം ഉണ്ടാകണം. நம்முடைய வீட்டிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக வேண்டும். ആരാധന എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണെന്ന് അവർക്ക് മനസ്സിലാകണം. ஆராதனை என்றால் என்ன என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். അത് മനസ്സിലാക്കിയ ഇസഹാക്ക് കൂടെ കൂടി. அதை புரிந்து கொண்ட ஈசாக்கு அவனோடு கூட செல்கிறார். ആരാധനയെ കുറിച്ചാണ് ഇസഹാക്കിന്റെ ചോദ്യം. ஆராதனை குறித்து தான் ஈசாக்குடைய கேள்வி. വിറകിന്റെ കാര്യം അവന് മനസ്സിലായി, അവന്റെ തലയിലുണ്ട്. விறகு தலையிலே இருக்கிறது, തീയും കത്തിയും ബാലന്മാരുടെ സഹോദരന്മാരുടെ കയ്യിലുണ്ട്. அக்னியும் அந்த கத்தியும்
அவனுடைய வேலைக்காரருடைய கையில் இருக்கிறது. എന്നാൽ യാഗമൃഗമില്ല. ஆனால் பலிமிருகம் இல்லை. ഏതപ്പന്റെ ഹൃദയം തകരും? எந்த தகப்பனுடைய இருதயமும் உடையும். നീയാണെന്ന് പറയാൻ ധൈര്യം ഉണ്ടായില്ല. நீதான் அந்த பலிமிருகம் என்று சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. അവിടെ അബ്രഹാം ഒരു കാര്യം മാത്രം പറഞ്ഞു. அங்கே ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொன்னான். യഹോവ കരുതിക്കൊള്ളും. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். യഹോവ കരുതിക്കൊള്ളും. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരാധന എന്ന് പറയുന്ന ഒരു യാഗമാണ് കേട്ടോ. ஆராதனை என்று சொல்வது ஒரு பலி. ആരാധിച്ചു കഴിഞ്ഞാൽ ഞാൻ പിന്നെ ഇല്ല. ஆராதனை முடிந்த பிறகு நான் என் சுயம் இல்லை. ഞാൻ ഞായറാഴ്ച പോയി ദൈവത്തിന് ഞാൻ എന്നെ വിട്ടുകൊടുക്കുകയാണ്. நான் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் போய் என்னையே அர்ப்பணிக்கிறேன். ഞാൻ ആ യാഗപീഠത്തിലേക്ക് എന്നെ വെച്ചു കൊടുക്കുകയാണ്. அந்த பலிபீடத்தில் என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். ആരാധന കഴിയുമ്പോൾ ചാരം മാത്രമേ ഉണ്ടാകാവൂ. ஆராதனை முடியும் போது அதனுடைய சாறு மட்டுமே மீந்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെയാണ് ദൈവത്തിന്റെ സംസാരം വരുന്നത്. அங்கேதான் தேவனுடைய வழிநடத்தல் இருந்தது. ഇവിടെ അബ്രഹാം യാഗത്തിന് വേണ്ടി തയ്യാറാകുമ്പോൾ இங்கே ஆபிரகாம் பலி செலுத்த ஆயத்தமாகிறான். സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം ഇടപെട്ടു സർലോക്കാൻ തുടങ്ങി. பரலோகத்தின் தேவன் அங்கே வந்து இடைபடுகிறார். ഇസഹാക്കിനെ യാഗപീഠത്തിൽ കിടത്തി വെട്ടുവാൻ ഓങ്ങുമ്പോൾ, ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தி அவனை வெட்டுவதற்கு கத்தி ஓங்கும்போது യഹോവേ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേട്ടു. தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. അബ്രഹാമേ, അബ്രഹാമേ, ஆபிரகாமே, ஆபிரகாமே, ബാലന്റെ മേൽ കൈവെക്കരുത്. உன் சிறு பையன் மேல் புத்திரன் மேல் அந்த கையை போடாதே. ഇതിനാൽ നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നു ഞാൻ തിരിച്ചറിയുന്നു. இப்பொழுது நீ என்னை அதிகமாய் அன்பு கூறுகிறாய் என்பதை அறிந்து கொள்கிறேன். സ്വന്തം മകനെ തരാൻ നീ മടിക്കാത്തതുകൊണ്ട്, சொந்த மகனை ஒப்புக் கொடுக்க நீ தயங்காதபடினால், അതിനേക്കാൾ നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നുവെന്ന് அவனை பார்க்கலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாய் ഞാൻ തിരിച്ചറിയുന്നു என்பதை நான் அறிந்திருக்கிறேன். അവനെ വിട്ടയക്കാം. அவனை கட்டவிழ்த்து விடு. യാഗം നടക്കട്ടെ. பலி நடக்கட்டும். അതിന് ഞാൻ ആടിനെ കരുതിയിട്ടുണ്ട്. அதற்கு ஒரு ஆடை உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ഇന്ന് രാത്രി ഞാൻ നിങ്ങളോട് സന്ദേശം പറയട്ടെ. இந்த இரவு உங்களோடு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ആരാധനയിൽ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കണം. ஆராதனையில் தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும். ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. വരുന്നതിന് മുമ്പേ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കണം. ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாகவே நீ ஜெபிக்க வேண்டும். കർത്താവേ, ഞാൻ അവിടെ ഒന്നും കാണാനും അല്ല ഞാൻ പോകുന്നത്. ஆண்டவரே, ஆராதனையை பார்க்க அல்ல நான் போவது. Lord, I wanted to hear your voice. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் நான் கேட்க வேண்டும். നിന്റെ ശബ്ദം മാത്രം എനിക്ക് കേൾക്കണം കർത്താവേ. உம்முடைய சத்தம் மட்டும் நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே. ഞാൻ നിന്നെ ആരാധിക്കുന്നത് മറ്റാരെയും പ്രസാദിപ്പിക്കാൻ വേണ്ടിയല്ല. வேறு யாரையும் பிரியப்படுத்த அல்ல நான் உம்மை ஆராதிப்பது. എന്റെ കർത്താവിനെ പ്രസാദിപ്പിക്കാൻ വേണ്ടി മാത്രം. என் ஆண்டவரை பிரியப்படுத்த மட்டுமே. ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഞാൻ ഈ ഭാഗം ഇവിടെ അവസാനിപ്പിക്കാൻ വേണ്ടി പോവുകയാണ്. இந்த பகுதியை நான் அங்கே முடிக்க போகிறேன். പത്രോസ്, യാക്കോബ്, യോഹന്നാനും മറുരൂപമലയിൽ നിൽക്കുകയാണ്. பேதுரு, யாக்கோபு, யோவான் மறுரூப மலையில் நிற்கிறார்கள். യേശുവിനെയും മോശയും ഏലിയാവോടും വന്നത് അവർ കണ്ടു. இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் அங்கே வந்ததை கண்டார்கள். പഴയ നിയമത്തിന്റെ പ്രതിപുരുഷന്മാരാണ് അവരെല്ലാം. அவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள். അവർ യേശുവായിട്ട് സംഭാഷിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர்கள் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ഇതെല്ലാം കുറച്ചൊക്കെ പത്രോസ് കേട്ടു. இதை எல்லாவற்றையும் பின்னாலே இருந்து பேதுரு கேட்கிறார். അവർ ഉറക്കത്തിലായിരുന്നു. அவன் அரை தூக்கத்தில் இருந்தான். ഇവരെയൊക്കെ കണ്ടത് ശരിയാണ്, പക്ഷെ പറഞ്ഞത് ക്ലിയർ ആയിട്ട് കേട്ടില്ല. சொன்ன பேச்சையெல்லாம் கேட்டான், தெளிவாக கேட்கவில்லை. എന്താണ് മോശയും ഏലിയാവും പറഞ്ഞത്? மோசேயும் எலியாவும் என்ன பேசினார்கள்? യെരുശലേമിലേക്ക് പോയി കഷ്ടം അനുഭവിക്കുന്ന കാര്യം നേരത്തെ കൂട്ടി അവർ എഴുതി കൊടുത്തിരിക്കുകയാണ്. எருசலேமிலே போய் அவர் பாடுபடுவதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். യെരുശലേമിൽ യേശു അനുഭവിക്കേണ്ട കഷ്ടതയെ കുറിച്ച് മോശയും ഏലിയാവും ഒന്ന് സാക്ഷ്യം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. எருசலேமிலே அவர் கஷ்டங்கள் பாடுகளை சகிக்க போவதை குறித்து மோசேயும் எலியாவும் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். പഴയ നിയമത്തിൽ നിറഞ്ഞു നിൽക്കുന്ന രണ്ട് പുരുഷന്മാരാണ് മോശയും ഏലിയാവും. பழைய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாக ஊழியம் செய்த ரெண்டு பேர் தான் மோசேயும் எலியாவும். മോശയെ പറ്റി അവർ പറയുമ്പോൾ മോശയുടെ പ്രമാണം അനുസരിച്ച് ഇവളെ കല്ലെറിഞ്ഞു കൊല്ലണം. மோசேயுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்த வேண்டுமானால் மோசேயுடைய பிரமாணப்படி இயேசுவை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். മോശയുടെ പ്രമാണ പ്രകാരം ആ വ്യഭിചാരത്തിൽ പിടിക്കപ്പെട്ട സ്ത്രീയെ കല്ലെറിയണം. மோசேயுடைய பிரமாணத்தின் மூலம் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். പ്രമാണം പറയുമ്പോൾ മോശയുടെ മുമ്പിലേക്ക് ഇറങ്ങി വരും. பிரமாணம் சொல்லும் பொழுது மோசே அங்கே முன்னே வருவார். യേശുവിനെ കുറിച്ച് കർത്താവ് ചോദിച്ചു, മനുഷ്യപുത്രനെ കുറിച്ച് ജനങ്ങൾ എന്തു പറയുന്നു? இயேசுவை குறித்து ஆண்டவர் சீடர்களோடு கேட்கும்போது மனுஷகுமாரனை குறித்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? അവരൊരാൾ പറഞ്ഞു, അവൻ ഏലിയാവാണെന്ന് പറഞ്ഞു. ஒருவன் சொன்னான்,
வந்திருக்கிற எலியா வந்திருக்கிறான் என்று. കാരണം ഏലിയാവ് അത്ഭുതങ്ങൾ ചെയ്തത് അവർക്കറിയാം. காரணம் எலியா அற்புதங்களை செய்தது அவருக்கு தெரியும். അതുകൊണ്ട് യേശു അത്ഭുതം ചെയ്തുകൊണ്ട് ഏലിയാവിന്റെ ആത്മാവുമായിട്ട് വന്നിരിക്കുകയാണ്. യേശു അற்பുതം ചെയ്തபடினாலே எலியாவின் ஆவி இவருக்குள்ள இறங்கி இருக்குன்னு சொன்னார்கள். ഇപ്പോൾ അവർ വിശ്വസിക്കുന്ന മോശയും ഏലിയാവും ഇവിടെ നിൽപ്പുണ്ട്. அவர்கள் விசுவாசித்ததான மோசேயும் எலியாவும் அங்கே நிற்கிறார்கள். അവരെ കണ്ടപ്പോൾ പത്രോസിന് ആവേശമായി. அவர்களை கண்டபோது பேதுருக்கு ஒரு எழுப்புதல் வந்து விட்டது. യേശുവിനോട് പറഞ്ഞു, இயேசுவோடு சொன்னார், നല്ല കണ്ടീഷനാണ് ഇവിടെ. இப்ப நல்ல காலநிலை இருக்கிறது. നമ്മൾ നാട്ടിൽ പോയാൽ ഇറങ്ങിപ്പോയാൽ കുഷ്ഠരോഗികളും കണ്ണില്ലാത്തവരും ചെവിയില്ലാത്തവരും ഒക്കെയാണ്. கீழே ஊருக்குள்ள இறங்கி போனா கண்ணில்லாதவனும் குருடனும் குஷ்டரோகியும் நிறைந்திருக்கிறார்கள். പിന്നെ പരീക്ഷന്മാരും ശാസ്ത്രന്മാരും എപ്പോഴും ചോദ്യം ചോദിച്ചുകൊണ്ട് വരും. பரிசேயர்களும் சாதுசேயரும் கீழே போனா எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ഇത് നല്ല അന്തരീക്ഷമാണ് ഇവിടെ. ஆனா இங்கே ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது. അതുകൊണ്ട് നമുക്ക് 3 വീട് വെക്കാം. அதனால 3 கூடாரம் அடிப்போம். ഒന്ന് മോശയ്ക്ക്, ஒன்னு மோசேக்கு, ഒന്ന് ഏലിയാവിന്, ஒன்னு எலியாவுக்கு, ഒന്ന് നിനക്ക്, ஒன்று உமக்கு. അവ ഞങ്ങൾക്കോ? அப்ப எங்களுக்கு ഞങ്ങൾ സെക്യൂരിറ്റി ആയിട്ട് ഇരുന്നോളാം. நாங்க பாதுகாவலர்களா இருந்து கொள்ளலாம். ഓ, നിന്റെ ആലയത്തിലെ വാതിൽക്കാവർക്കാരെ ഞങ്ങൾ ഇരുന്നോളാം. உங்களுடைய 3 கூடாரத்திலும் வாசல்ல காவல் காக்கிறவங்கள நாங்க இருந்து கொள்ளலாம். ഇനി അവർക്ക് താഴോട്ട് പോകാൻ നിവൃത്തിയില്ല. இனி கீழே போறதுக்கு மனமில்லை. ഒരു കംഫർട്ട് സോൺ അവരെ കണ്ടുപിടിച്ചു. ஒரு நல்ல சூழ்நிலையை கண்டுபிடித்தார்கள். ഇനി ഞങ്ങൾക്ക് കഷ്ടതയില്ല, വേദനയില്ല, ഇവിടെ നമുക്ക് അവസാനിക്കാം. இனி கஷ்டம் இல்ல, வேதனை இல்ல, ஒண்ணு இல்ல, இங்கேயே நாம் முடிந்து விடுவோம். എടാ പത്രോസേ, அட பேதுருவே, എന്താണ് മോശ ഏലിയാവും പറഞ്ഞെന്നറിയാമോ? மோசே எலியாவும் அங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? സുഖമായിട്ട് ഇവിടെ ജീവിക്കുന്ന കാര്യമല്ല, சுகமா இங்கே வாழ்கிற காரியம் அல்ல. യെരുശലേമിൽ പോയി യേശു ക്രൂശിക്കപ്പെടാൻ പോകുന്ന കാര്യം പറഞ്ഞു ഉറപ്പിക്കുകയായിരുന്നു അവര്. எருசலேமில் போய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரிக்க போகிறதை குறித்து உறுதிப்படுத்தினார்கள். പത്രോസ് അത് പറഞ്ഞതിന്റെ തൊട്ടു പിന്നാലെ பேதுரு அங்கே பேதுருடைய காரியம் அவன் புரிந்து கொள்ளவில்லை. സ്വർഗ്ഗത്തിൽ നിന്നൊരു ശബ്ദമുണ്ടായി. பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டானது. ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രൻ, இவர் என்னுடைய நேசகுமாரன். അത് മോശയല്ല, அது மோசே அல்ல, അത് ഏലിയാവല്ല, அது எலியாவல்ல. യെരുശലേമിൽ കഷ്ടം അനുഭവിക്കാൻ തിരഞ്ഞെടുത്ത എന്റെ മകനാണ് അവൻ. எருசலேமிலே பாடுபட்டு மரிக்க போகிற என்னுடைய தாசன் அவர். ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രൻ, இவர் என்னுடைய நேசகுமாரன். അവന് ചെവി കൊടുക്കണം, இவருக்கு செவி கொடுங்கள். അവൻ പറയുന്നത് കേൾക്കണം, அவர் சொல்வதை கேளுங்கள். അവൻ പറയുന്നത് അനുസരിക്കണം. அவர் சொல்வதற்கு கீழ்ப்படியுங்கள். ഉടനെ ഒരു മേഘം മൂടി. உடனே ஒரு மேகம் அங்கு வந்தவர்களை மூடினது. മോശയും ഏലിയാവും അപ്രത്യക്ഷമായി. மோசேயும் எலியாவும் காணாமற் போனார்கள். പഴയ രൂപത്തിൽ കർത്താവ് വീണ്ടും വന്നു. மறுபடியும் பழைய ரூபத்திலே இயேசு காணப்பட்டார். ആ തേജസ് ഒന്നുമില്ല, அந்த மகிமை ஒன்றும் காணவில்லை. വസ്ത്രത്തിൽ ഒന്നും മിന്നലില്ല. அந்த அவருடைய வஸ்திரத்திலும் ஒரு மகிமை இல்லை. താഴോട്ടിറങ്ങി மறுபடியும் கீழே இறங்கினார்கள். അവരോട് പറഞ്ഞു, அவரோடு சொன்னார், ഈ കണ്ട കാര്യം ആരോടും പറയരുത്. நீங்கள் இங்கே கண்ட காரியம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. നിങ്ങൾ കേട്ട ശബ്ദം ആരോടും പറയരുത്. நீங்கள் கேட்ட சத்தத்தையும் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. യെരുശലേമിൽ മരിക്കാൻ വേണ്ടി പോവുകയാണ്. ഇത് നേരത്തെ അറിഞ്ഞാൽ അവർ സമ്മതിക്കില്ല. எருசலேமிலே மரிக்கும்படி நாம் கீழே இறங்கி போகிறோம். இதை அவர்கள் அறிந்தால் யாரும் அதற்கு உடன்பட மாட்டார்கள். അതുകൊണ്ട് ഞാൻ ഉയർത്തെഴുന്നേൽക്കുന്നിടം വരെ ഈ കാര്യം മിണ്ടരുത്. ஆகவே நாம் உயிர்த்தெழும்புகிறது வரைக்கும் இந்த காரியத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. അവർ മഹിമ കണ്ട സാക്ഷികളാണ്. அவர்கள் இயேசுவின் மகிமையை கண்ட சாட்சிகள். കർത്താവ് അവരെ ഇവിടെ കൊണ്ടുപോയത്, ஆண்டவர் அவர்களை அங்கே கொண்டு போனார். തേജസ്കരിക്കപ്പെട്ട യേശു എങ്ങനെ ഇരിക്കും അവരെ ഒന്ന് കാണിച്ചു കൊടുക്കണം. மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு எப்படி இருப்பார் என்பதை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ ശബ്ദം എന്താണെന്ന് അവർ കാണിച്ചു കൊടുക്കണം. தேவனுடைய சத்தம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். പ്രാർത്ഥനയ്ക്ക് വേണ്ടി എങ്ങനെ തയ്യാറാകണമെന്ന് കാണിച്ചു കൊടുക്കണം. ஜெபத்திற்காக எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று அவர்களுக்கு அதை காட்டிக் கொடுக்க வேண்டும். അവർ താഴോട്ട് വന്നു. പിന്നെ ശുശ്രൂഷകൾ പഴയ പോലെ ആരംഭിച്ചു. கீழே இறங்கி வந்து பழையபடி தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார்கள். യേശു ക്രിസ്തുവിന്റെ മരണത്തിന് ശേഷം പത്രോസ് തന്റെ ലേഖനം എഴുതി. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பதாக பேதுரு நிருபத்தை எழுதுகிறார். മറുരൂപ മലയിൽ ഉണ്ടായ സംഭവം എന്റെ ഓർമ്മയിലേക്ക് വന്നു. மறுரூப மலையிலே நடந்த சம்பவம் தன்னுடைய ஞாபகத்திலே வந்தது. അതുകൊണ്ട് പത്രോസിന്റെ ലേഖനത്തിൽ എഴുതി വെച്ചു. ஆகவே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், ഞങ്ങൾ അവന്റെ മഹിമ കണ്ട സാക്ഷികളാണ്. நாங்கள் அவருடைய மகிமையை கண்ட சாட்சிகள். അവന്റെ മഹിമ കണ്ട സാക്ഷികളാണ്. நாங்கள் அவருடைய மகிமையை கண்ட சாட்சிகள். ഇന്ന് രാത്രി യേശുവിന്റെ മഹിമ കണ്ടിട്ട് വേണം ഇവിടുന്ന് പോകാൻ. இந்த இரவு இயேசுவின் மகிமையை பார்த்துவிட்டு தான் இங்கிருந்து கடந்து போக வேண்டும். നമുക്ക് ലോകത്തോട് പറയാനുള്ളത്, ഞാൻ യേശുവിന്റെ ശബ്ദം കേട്ടവനാണ്. நான் உலகத்தோடு சொல்லக்கூடிய சாட்சி என்னவென்றால், நான் இயேசுவின் சத்தம் கேட்டவன். ഞാൻ യേശുവിനെ ദർശനത്തിൽ കണ്ടതാണ്. நான் இயேசுவின் மகிமையை கண்டவன். ഞാൻ ക്രോസ് ചെയ്തിന് മുമ്പ് ഒരു കാര്യം കൂടി ചോദിച്ചോളട്ടെ. நான் ஒரு கேள்வி முடிப்பதற்கு முன்பு ஒரு கேள்வியை கேட்கிறேன். നാം എല്ലാവരും മരിച്ചാൽ സ്വർഗത്തിൽ പോകുന്നെന്ന് വിശ്വസിച്ചോ? நாம் எல்லாரும் மரித்த பின்பு பரலோகத்திற்கு போவோம் என்று நம்புவோம். മരിച്ചിട്ടല്ലേ സ്വർഗത്തിൽ പോവുള്ളൂ? மரித்த பிறகுதானே பரலோகத்துக்கு போவோம். മരിക്കുന്നതിന് മുമ്പ് സ്വർഗത്തിൽ പോകാൻ പറ്റുമോ? மரிப்பதற்கு முன்பதாக பரலோகத்திற்கு போக முடியுமா? ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കുമ്പോൾ അതാണ് ഏറ്റവും ഭാഗ്യം. இந்த பூமியிலே வாழும்போது அதுதான் மிகப்பெரிய பாக்கியம்.
അതിന് നമുക്ക് യോഹന്നാനെ നമുക്ക് എടുക്കാം. யோவானை நாம் உதாரணமா எடுப்போம். അവൻ പത്മോസ് ദ്വീപിൽ കിടക്കുമ്പോ அவன் பத்மோதீவிலே நாடு கடத்தப்பட்ட போது സ്വർഗത്തിൽ നിന്നൊരു ശബ്ദമുണ്ടായി. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. സ്വർഗത്തിലെ ഓമനകുമാരൻ അവൻ പ്രത്യക്ഷനായി. பரலோகத்தின் ஒரே பேரான குமாரன் அவருக்கு தரிசனமானார். അവർ തമ്മിൽ അവിടെ സംസാരിച്ചു. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசினார்கள். അതിനുശേഷം യോഹന്നാനോട് പറഞ്ഞു, அதன் பின்பு யோவான் என்ன சொன்னார்? ഇവിടേക്ക് കയറി വരിക. யோவானை பார்த்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இங்கே ஏறி வா. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ സ്വർഗ്ഗത്തിൽ പോകാൻ യോഹന്നാന് ഭാഗ്യമുണ്ടായി. உயிரோடு இருக்கும் பொழுதே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பாக்கியம் யோவானுக்கு உண்டானது. അപ്പോസ്തലനായ പൗലോസ് അപ്പോസ്തല പ്രവൃത്തി പറഞ്ഞു, அப்போஸ்தலனாയ பவுல் அப்போஸ்தல நடபடிகளிலே சொல்லுகிறார், ക്രിസ്തുവിൽ ഒരു മനുഷ്യനെ ഞാൻ അറിയുന്നു. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். എനിക്ക് അവനെ നന്നായിട്ട് അറിയാം. அவரை நன்றாக எனக்கு தெரியும். ഇന്നേക്ക് 14 വർഷത്തിന് മുമ്പ് 14 ആണ്ടുകൾക്ക് മുൻപதாக ഞാനൊരു ദർശനം കണ്ടു. நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். അവൻ എന്നോട് ഇവിടേക്ക് വരിക എന്ന് പറഞ്ഞു. இங்கே ஏறி வா என்று சொன்னார். ശരീരത്തോടു കൂടെയോ ശരീരം കൂടാതെ ഞാൻ അറിയുന്നില്ല. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அறியேன். ഞാൻ 3-ാം സ്വർഗ്ഗത്തോളം എടുക്കപ്പെട്ടു. நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். അവിടെ ഞാൻ മനുഷ്യർക്ക് ഉച്ചരിച്ചു കൂടാത്ത ഭാഷ ഞാൻ കേട്ടു. அங்கே மனுஷர் பேசாத பாஷையை நான் பேச கேட்டேன். അയ്യോ, ജീവനോട് ഇരിക്കുമ്പോൾ സ്വർഗ്ഗത്തിൽ പോകാൻ, ஐயோ உயிரோடு இருக்கும்போது பரலோகத்திற்கு போக முடியாது. ദൈവമായിട്ട് അടുത്ത് വന്നാൽ, நீ தேவனோடு சமீபித்தால், ശരീരത്തോടു കൂടെയോ ശരീരം കൂടാതെയോ, சரீரத்தோடோ சரீரத்துக்கு புறம்பாகவோ, നീ പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറായാൽ, நீ ஜெபிக்க ஆயத்தமானால், ജീവനോട് ഇരിക്കുമ്പോൾ തന്നെ സ്വർഗ്ഗത്തിന്റെ സാക്ഷ്യം അവൻ നിങ്ങളെ കാണിക്കും. ஜீவனோடு இருக்கும் பொழுதே பரலோகத்தின் சாட்சியை உனக்கு அவர் காண்பிப்பார். 3-ാം സ്വർഗ്ഗത്തോളം പൗലോസ് എടുക്കപ്പെട്ടു. 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் எடுக்கப்பட்டார். യോഹന്നാൻ അപ്പോസ്തലൻ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് എടുക്കപ്പെട്ടു. யோவான் அப்போஸ்தலன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். എന്റെ മരണത്തിന് മുമ്പ്, நம்முடைய மரணத்திற்கு முன்பதாகவே, എന്റെ കർത്താവേ, என் ஆண்டவரே, നിന്റെ ശബ്ദം എനിക്ക് കേൾക്കണം. உன் வார்த்தை சத்தம் நான் கேட்க வேண்டும். ജീവനോടെ എന്നെ സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് കൊണ്ടുപോകണം. ஜீவனோடு இருக்கும்போதே பரலோகத்தின் மகிமையை நான் காண வேண்டும். അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുന്നവരെ കർത്താവ് കൊണ്ടുപോകും. அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த மகிமையை காட்டுவார். ക്യാൻസർ ഒന്ന് സീരിയസ് ആയി എന്റെ ഭാര്യ, கேன்சர் வியாதி வந்து அதிகமாய் சீரியஸான என்னுடைய மனைவி ഒരു ദിവസം ഉച്ചയ്ക്ക് എന്നെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, ஒரு தடவை மத்தியானம் என்னை அழைத்து சொன்னாள். ഞാൻ ശരീരത്തോടെയോ അല്ലയോ എന്ന് എനിക്കറിയില്ല, நான் சரீரத்தில் இருக்கிறேனோ புறம்பாகவோ எனக்கு தெரியவில்லை, ഞാൻ സ്വർഗ്ഗത്തിൽ പോയി. நான் பரலோகத்திற்கு போனேன். യേശു എന്നെ കൈ പിടിച്ചുകൊണ്ട് നടത്തി. இயேசு என்னை கரம் பிடித்துக் கொண்டு நடத்தினார். ഞാൻ അവിടെ ഒത്തിരി കാഴ്ചകൾ ഞാൻ കണ്ടു. நான் ஏராளம் காட்சிகளை கண்டேன். എനിക്ക് വല്ലാത്ത സന്തോഷമുണ്ടായി. எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ഞാൻ സ്നേഹിക്കുന്ന എന്റെ ഭർത്താവിനെ ഞാൻ മറന്നുപോയി. நான் நேசிக்கிற என்னுடைய புருஷனை மறந்து போனேன். എന്റെ മക്കളെ ഞാൻ മറന്നുപോയി. என் பிள்ளைகளை மறந்து விட்டேன். അവന്റെ മുഖം മാത്രം ഞാൻ കാണുന്നുണ്ട്. அவருடைய முகத்தை மட்டும் நான் கண்டேன். അല്പം കഴിഞ്ഞപ്പോൾ എന്നോട് പറഞ്ഞു, கொஞ்சம் கழிந்த போது என்னோடு சொன்னாள், മോളെ നീ പോയിക്കൊള്ളുക. மகளே, கொஞ்ச நேரம் கழித்து பரலோகத்திலிருந்து சத்தம், மகளே நீ கீழே போ, ഞാൻ ഇനി നിനക്ക് അവസരം തരാം. நான் ஒரு தருணம் கூட உனக்கு தருகிறேன். എന്റെ ഭാര്യ നമുക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ആ ദിവസത്തിനായി നമുക്ക് കാത്തിരിക്കാം. அந்த நாளுக்காய் நாம் காத்திருப்போமாக. ഇന്നു മുതൽ നമ്മുടെ പ്രാർത്ഥനയുടെയും ആരാധനയുടെ രീതി നമുക്ക് മാറ്റാം. இன்று முதல் நம்முடைய ஜெபத்துடைய நிலைமைகள் மாறட்டும். സമയം വെച്ചുള്ള പ്രാർത്ഥനയും സമയം വെച്ചുള്ള ആരാധന നമുക്ക് മാറ്റാം. நேரம் கட்டுப்படுத்துகிற அந்த ஆராதனை ஜெபத்தை நாம் மாற்றி விடுவோம். ദൈവ ശബ്ദം കേൾക്കുന്നത് പോലെ നമുക്ക് കാത്തിരിക്കാം. தேவனுடைய சத்தம் கேட்கிறது வரைக்கும் நாம் காத்திருப்போம். അതിനെ നിങ്ങളെ എല്ലാവരെയും ദൈവം സഹായിക്കട്ടെ. அதற்காக தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. എല്ലാവർക്കും എന്റെ നന്ദിയും വന്ദനവും അറിയിക്കുന്നു. எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். കർത്താവിന്റെ വരവ് താമസിച്ചാൽ വീണ്ടും നമുക്ക് കാണാം. ஆண்டுடைய வருகை தாமதமானால் மறுபடியும் நாம் சந்திப்போம். അല്ല എങ്കിൽ നാം ഒരുമിച്ച് മേഘങ്ങളിൽ കർത്താവിനെ എതിരേൽപ്പാൻ പുറപ്പെടും. இல்லையானால் நாம் ஒருமித்து ஆண்டவரை சந்திக்கும்படி மேகங்களில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். കൂടി ദൈവത്തിന് നന്ദി, കൃപാസനത്തിന് നന്ദി. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஒரு முறை கூட ஆண்டவருக்கும் கிருபாசனத்துக்கும் நன்றி சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமென்.